மக்கள் மன்றம். தேர்தல் வாக்குறுதியில் இலவசங்கள் வளர்ச்சிக்கா கவர்ச்சிக்கா? தேர்தல்னு வந்தாலே இந்த விஷயத்த பேசாம நகர முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நம்ம ஒரு அரசியல்ல ஏற்பட்டு விட்டது. இந்த தேர்தலுக்கு என்ன தர போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய டாக்காவே ஆயிடுச்சு இல்லையா? போன தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு ஒரு வாஷிங் மிஷின் அப்படிங்கிற வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டாங்க. வாஷிங் மிஷின் யாருக்கும் வேண்டாமான்னு தெரியல, அவங்க ஜெயிக்கல. இப்போ இந்த மாதிரி டிவி, மிக்சி, கிரைண்டர்னு வரிசையா காலகாலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த இலவசங்களுடைய அறிவிப்புகள் அப்படிங்கிறத. அதை தாண்டிய ஒரு ட்ரெண்ட் இப்போ என்னன்னா, பெண்களுக்கெல்லாம் மாதம் 1000 ரூபாய் அப்படிங்கிறது தற்போதைய இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. இது தமிழ்நாட்டில் மட்டும்தானா அப்படின்னா, மத்திய பிரதேசத்தில் கொடுக்குறாங்க, ராஜஸ்தானில் கொடுக்குறாங்க, பீகாரில் 10,000 ரூபாய் போட்டு விட்டாங்க சொலையா அக்கௌண்ட்டில். முடிஞ்சே போச்சு, எலெக்ஷன் வின், யோசிக்கவே வேண்டாம். ஸோ அப்படி ஒரு விஷயமா இது போய்கிட்டு இருக்கு. அடுத்த தேர்தலில் ஆண்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் கிடைச்சாலும் கிடைக்கலாம், எல்லாம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இது சரியா இல்லையா, இது விமர்சனத்துக்குரியதா விமர்சனத்துக்குரியது இல்லையா, இது வேணுமா, இது சரியான பொருளாதார முடிவா? நம்ம ஏற்கனவே நம்ம பட்ஜெட் ரொம்ப லிமிட்டடு, துண்டு இல்லை, வேஷ்டி இல்லை, அதை விட பெருசாக எல்லாமே விழுந்திருக்குது. அப்போது இதில் வந்து இந்த பணத்தை நம்ம அரசாங்கம் இப்படி தான் செலவு செய்யணுமாங்கிற ஒரு கேள்வி. அதே போல் இன்னொரு பக்கம் மக்களுக்கு வந்து இந்த மாதிரியான இலவச திட்டங்களை கொடுப்பது சரியா, இன்னும் வந்து நம்ம மக்களுக்கு தேவையான விஷயங்களில் இதை செலவழிக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி. ஆனால் எது எப்படி பார்த்தாலும் இப்படி அறிவிப்பு கொடுக்கக்கூடிய கட்சிகளுக்கு நாம் தொடர்ந்து வாக்களித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்போது நமக்கு ஏதோ பிடிக்கிறதுனால தானே அவங்களும் கொடுக்குறாங்க அப்படின்ற கேள்வியும் இருக்கிறது. அப்போ இந்த தேர்தல் நேர இலவசங்கள், நான் சொன்ன மாதிரி நம்ம ஓட்டு போடுறோம், அப்போது இதை சொன்னாதான் ஓட்டு விழும் அப்படிங்கிறதுக்காக, அந்த கவர்ச்சி காரணங்களுக்காக சொல்லப்படுகிறதா, வாக்குக்காக சொல்லப்படுகிறதா, அல்லது இந்த திட்டங்களுக்கு பின்னால் ஒரு பெரும் வளர்ச்சி என்பது உண்மையிலேயே இருக்கிறதா? இப்போ உதாரணத்துக்கு பெண்களுக்கு பஸ்ஸில் பயணம் செய்வதற்கு இலவசங்கிறத கொடுத்துருக்காங்க. அதற்கு பின்னால் இயங்கக்கூடிய பொருளாதாரம் என்ன? அப்போது அந்த பணத்தை பெண்கள் மிச்சப்படுத்துகிறாங்க, அவங்களுடைய சேமிப்பு உயருது அப்படிங்கிற கேள்விகள், அதற்கான நிறைய விளக்கங்கள் எல்லாமே சொல்லப்படுது. அப்போது இதெல்லாம் வெறும் இலவச திட்டம் இல்லைங்க, இதெல்லாம் உண்மையிலேயே பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுகிறது அப்படிங்கிற பார்வையும் நம்ம மறுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கிறது. இந்த முக்கியமான தலைப்பை தான் விவாதிக்க போகிறோம். இந்த தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்படக்கூடிய இலவசங்கள் அப்படிங்கிறது வெறும் கவர்ச்சிக்காகவே, அதனால் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற அணியிலிருந்து முதலாவதாக பேச திரு ஹிம்லர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தமிழ்நாட்டில் தேர்தல் நேரத்தில் இலவச வாக்குறுதிகள் அள்ளி வீசப்படுவதும் இலவசங்கள் கொடுப்பதும் புதிய செய்தி அல்ல. காலமாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக, அதிமுக என்கிற 2 கட்சிகளும் தொடர்ந்து இதை செய்துதான் வருகிறார்கள், இந்த இலவசத்தை கொடுத்து தான் வருகிறார்கள். நாங்கள் என்ன கேள்வி எழுப்புகிறோம் என்றால், இதுவரை நீங்கள் கொடுத்த இலவசத்தால் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து விட்டதா? அப்படி உயர்ந்து விட்டதென்றால் இந்த முறை எதற்காக இலவசம் கொடுக்கிறீர்கள்? இல்லை, உயரவில்லை என்றால் இன்னும் எத்தனை காலத்திற்கு இந்த இலவசத்தை கொடுப்பீர்கள்? இந்த கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். இலவசம் என்று பேசுகிற போது தமிழ்நாட்டில் அதிக அளவிலே பேசப்பட்ட இலவசம் எதுவென்றால் இலவச தொலைக்காட்சி பெட்டி. இன்றைக்கும் திமுகவினுடைய நண்பர்கள் பெருமையாக பேசக்கூடிய செய்தி என்னென்னா, இப்போது கூட நாங்கள் கொடுத்த கலைஞர் தொலைக்காட்சி இப்போது வரைக்கும் ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கிறது என்று. அது சாதனை அல்ல, வேதனை. 20 ஆண்டு காலமாக ஒரு வீட்டில் அதே 14 இன்ச்சு கலைஞர் தொலைக்காட்சி இன்றைக்கும் இருக்கிறதென்றால் வேறு புதிய தொலைக்காட்சி வாங்க காசு இல்லை. அதுதான் பிரச்சனை. இங்கே என்ன பிரச்சனை என்றால், மக்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் கொடுப்பதில்லை. டிவி கொடுத்த நீங்கள் வேலையை கொடுத்திருந்தீர்கள் என்றால் அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கும். டிவியையும் வாங்கியிருப்பாங்க, மிக்சியையும் வாங்கியிருப்பாங்க, அதுக்கப்புறமா கிரைண்டர், வாஷிங் மிஷின் எதுவும் நீங்கள் கொடுக்க வேண்டிய தேவையே இருந்திருக்காது. அவர்களே சுயமாக அதை வாங்கி கொள்ளக்கூடிய இடத்திற்கு அவர்கள் வந்திருப்பார்கள். இப்போ இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங்கு? அக்கா சொன்னது மாதிரி 1000 ரூபாய் மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை. அந்த 1000 ரூபாய்க்கு 13,000 கோடியை ஒதுக்குகிறோம் என்கிறார்கள்.
அந்த 1000 ரூபாய்க்கு 13,000 கோடியை ஒதுக்குகிறார்கள் இல்லையா? ஒதுக்கியதும் அப்படியே இன்னொரு வழியா டாஸ்மாக் மூலமா அந்த 13,000 கோடியும் அவர்களுக்கே செல்கிறது. அப்ப இது வளர்ச்சியும் அல்ல, கவர்ச்சியும் அல்ல, இது ஒரு ஏமாற்று வேலை. நம்ம நண்பர்கள்ட்ட கேட்போம், மச்சான் ஒரு 2000 ரூபா ரொட்டேஷனுக்கு 2 நாள் ரொட்டேஷனுக்கு தா என்று கேட்டு வாங்கி அந்த பணத்தை திரும்ப அவனிடம் கொடுப்போம் இல்லையா? அதைத்தான் இவர்கள் செய்கிறார்கள். நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி ஒன்றுதான், இங்கே கொடுக்கப்பட வேண்டியது இவர்கள் கொடுப்பது போன்று இந்த பொருட்கள் அல்ல. இலவசமாக ஒரு நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டியது தரமான கல்வி, அந்த கல்விக்கேற்ற வேலைவாய்ப்பு, அதன் மூலமாக அவர்களுடைய உழைப்பை பெறுங்கள். அந்த உழைப்பை பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்குங்கள். அதன் மூலமாக நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துங்கள். அந்த பொருளாதாரத்தில் வரக்கூடிய வருமானம், அந்த வருமானத்தின் ஒரு பகுதியை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை அவர்களே சுயமாக வாங்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை கொடுங்கள். நான் முதல் சுற்றில் ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டியது தரமான கல்வி, தரமான மருத்துவம், தூய குடிநீர். இது எல்லோருக்கும் இலவசமாக கொடுக்க வேண்டும். இதை கொடுப்பதுதான் ஒரு சரியான அரசினுடைய வளர்ச்சி திட்டமாக இருக்குமே தவிர, இதை தவிர எதை கொடுத்தாலும் அது அத்தனையும் கவர்ச்சிகரமான ஏமாற்று திட்டம்தான் என்பதை சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இது வெறும் கவர்ச்சி இல்லைங்க, இதற்கு பின்னால் பல வளர்ச்சி இருக்கிறது அப்படின்ற அணியிலிருந்து முதலாவதாக பேச திரு அஸ்வத்தாமன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆக்சுவலாக நான் நடுவில் உட்காந்துருக்கணும் கான்செப்சுவலாக. அங்கே அசோகா அவங்க உட்காந்துட்டதுனால நான் இந்த பக்கம் உட்கார வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி இலவசத்திற்கு ஆதரவான கட்சி அல்ல. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தத்துவம் அந்தியோதயா, அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய லட்சியமே ஒழிய. தம்பி பேசும்போது சொன்னாங்க, தமிழகத்தில் 1000 ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு பெண்களுக்கு, வீட்டில் இருக்க பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்காரர் 10,000 ரூபாய் செலவு பண்ணுறாரு டாஸ்மாக்கு. ஆனால் மத்திய பிரதேசத்தில் டாஸ்மார்க்கை அரசு சாராயம் விற்கவில்லை. அங்கு வளர்ச்சிக்காக செய்யப்படுகிறது. அங்கே 1000 ரூபாயில் ஆரம்பித்து 1500 ரூபாய் வரைக்கும் ஆயிடுச்சு. இங்கே 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னதே முழுசாக கொடுக்கல. நீங்கள் பீகாரில் 10,000 ரூபாய் அப்படின்னா அந்த 10,000 ரூபாய் என்பது இலவசம் அல்ல. பெண்களுக்கு அது 10,000மே அல்ல, முதல்ல அது 2 லட்சம் ரூபாய். பெண்களுக்கு எம்பவர்மெண்ட்டுக்காக கொடுக்குறாங்க. 10,000 ரூபாய் கொடுக்குறது அந்த ஃபைல் ப்ரப்போசலை ரெடி பண்ணிட்டு வர்றதுக்காக. சார், நீங்கள் கொடுத்தா எம்பவர்மெண்ட்டு, அவங்க கொடுத்தா இலவசம், அப்படி தானே? கத்தி டாக்டர் கையில் இருக்கிறதுக்கும் கொலைகாரர் கையில் இருக்கிறதுக்கும் இருக்கிறது. அதான் பிஜேபி ஆப்ரேஷன் பண்ணுறோம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது அவங்க தான் சொல்லணும். இங்கே என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்த இலவசம் மகளிருக்கு நீங்கள் பேருந்து பயணம் இலவசம். கரண்ட் பில் எவ்வளோ அதிகம் பண்ணியிருக்கீங்க, பால் விலை எவ்வளோ அதிகம் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் எந்த இலவசமும் எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னதே கிடையாது. உதாரணத்திற்கு விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அக்கௌண்ட்டில் போடுறார். எந்த எலெக்ஷன்லையா சொன்னாங்களா? எங்கேயாவது மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் விவசாயிகளுக்கு 6000 ரூபா போட போகிறோன்னு சொன்னாங்களா? விவசாயிகளுக்கு அந்த நேரத்தில் இடுபொருள் இல்லாமல் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு விதை வாங்கணும், அந்த இடத்துல ஒரு உரம் வாங்கணும், அந்த இடத்துல காசு தேவைப்படுது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போடுறார். இன்றைக்கு சுயசார்பு பாரதம் என்கிற உயர்ந்த லட்சியத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். பெண்கள் எல்லாம் தொழில் ஆரம்பிக்கணும். அவங்க கையில் ஒரு 2 லட்ச ரூபாய் லோன் இருந்ததுன்னா அவங்க தொழில் தொடங்குவாங்க, தொழில் முனைவோர்களாக மாறுவார்கள். அதற்காக பீகாரில் அந்த முன்னெடுப்புகளுக்காக அவர்களுக்கு 10,000 ரூபாய் தரப்பட்டதை ஒழிய இது எல்லாமே எங்களுடைய தத்துவத்தை நோக்கித்தான் நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இலவசம் மட்டுமே தரப்பட்டு கொண்டிருந்து கஜானாவை அப்படியே காலி பண்ணிட்டு ஓட்டுக்கு எலெக்ஷன் நேரத்தில் கவர்ச்சிகரமான விளம்பரங்களை கொடுத்து அதன் மூலமாக மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குற திமுக கூட எங்களை நீங்கள் உட்கார வச்சதே முதல்ல தப்பு. நான் சொல்கிற மாதிரி நான் நடுவில் உட்கார வேண்டிய ஆள். எங்களுடைய தத்துவம் என்பது நாங்கள் மக்களுக்கு எது தேவையோ அதை செய்கிறோமோ ஒழிய நாங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை செய்கிறோன்னு சொல்லி மக்கள்கிட்ட நாங்கள் வாக்குறுதி கொடுத்து ஓட்டு வாங்கவில்லை. நாங்கள் கொடுத்த அனைத்துமே தேவைகள், இலவசங்கள் அல்ல. வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு அஸ்வத்தாமன் அவர்களே. எவ்வளோ கேட்டாலும் இந்த சீட்டு கிடைக்காது என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு அடுத்ததாக இந்த
கவர்ச்சி என்கிற அணியில திரு ரமேஷ் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய ஹிம்லர் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இலவச டிவி கொடுத்தீர்களே, என்னாச்சு? அது காலங்காலமாக நிற்கிறது என்பது ஒரு பெருமையா என்று திராவிட முன்னேற்றக் கழக தரப்பை பார்த்து கேட்டார். முதலில் காலங்காலமாக நின்றது அவர் எப்போது கண்டுபிடித்தார்? அது புலக்கில் சொருகிய உடனே வெடித்து விட்டது. பல இடங்களில் ஒரே மாதத்தில் காலி. தப்பித்தவறி வெடிக்காமல் இருந்த டிவிகள் சந்தையிலே விற்பனைக்கு இருந்தது, புகைப்படத்தோடு வந்திருக்கிறது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் கொடுக்கப்பட்ட மிக்சியும் சரி, இந்த டிவியும் சரி, சந்தையில் விற்பனைக்கு இருந்தன. ஏன்னா ஏற்கனவே டிவி வச்சுருக்கவனுக்கு தான் நீங்கள் கொடுத்தீங்க. இப்போ எப்படி 1000 ரூபாய் சொந்த வீடு இருக்கிறவங்க அரிசி கார்டு இருக்கிற ஒரே காரணத்தினால் அந்த 1000 ரூபாய் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அருமையான 2 உதாரணங்களை நான் சொல்லுகிறேன். நம்முடைய பொருளாதார விவரம் நன்கு அறிந்த என்னுடைய மதிப்புக்குரிய நண்பர், அவரெல்லாம் ஒரு அரசு பொறுப்பில் இருக்க வேண்டியவர், கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். இந்த அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தின் தோல்வியின் உதாரணம்தான் அந்த விடியல் பயணம் கணக்கு வழக்கில்லாமல் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது. நான் கேட்கிறேன், சகோதரி அவர்கள் இதற்கு விடை சொல்ல வேண்டும். அவரும் ஒரு பெண், இதை ஆதரிப்பார். நான் அதற்காக கேட்கிறேன். மத்திய அரசாங்கத்திலே பணியாற்றுகிற பெண் ஊழியர்கள், தலைமைச் செயலகத்திலே பணியாற்றுகிற பெண் ஊழியர்கள், வங்கிகளிலே பணியாற்றுகிற பெண் ஊழியர்கள், இவர்களுக்கு எதற்கு இலவச பயணம் என்று நான் கேட்கிறேன். யார் கொடுக்கிற வரி பணத்தை எடுத்து யாருக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருப்பீர்கள்? இந்த இலவச பயணம் அவசியமா? இதை ஒரு அரசாங்கம் நினைத்தால் 3 மாதத்தில் வடிகட்ட முடியும் யார் தகுதியானவர்கள் என்று. கூடையில எடுத்து கொண்டு போய் கரிகாய் வியாபாரம் செய்துவிட்டு வீட்டிற்கு திரும்புகிறவர்கள், பட்டணப்பாக்கத்தில் மீன் வியாபாரம் செய்துவிட்டு வீட்டுக்கு போகிறவர்கள், அவர்களுக்கு இது சென்று சேர வேண்டும். கண்டவர்களுக்கு எடுத்து கொடுக்கிறீர்கள். எப்படி கொடுக்கிறீர்கள்? லட்ச ரூபாய் ஊதியம் வாங்குற 1000 ரூபாயை தகுதி பார்த்து கொடுத்தா அதுக்கும் விமர்சிக்கிறீங்க. இல்ல, நான் விடியல் பயணத்தை தகுதி பார்க்காம கொடுத்தா அதுக்கும் விமர்சிக்கிறீங்க. இல்லை. எது ஆதரிக்கப்பட வேண்டியது என்றால், மக்கள் திலகம் எம்ஜிஆர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை போல மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்த காலை சிற்றுண்டி உணவு திட்டத்தை நான் ஆதரிக்கிறேன். அரசு பள்ளிகளுக்கு காலையில வெறும் வயிற்றோடு போகிற பிள்ளைகளுடைய பசியை அறிந்து செயல்படுத்துகிற திட்டம் என்கிற வகையில் ஆதரிக்கிறேன். ஆனால் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிற பெண் ஊழியருக்கு எதற்கு இலவச பயணம்? யார் வீட்டு பணத்தை எடுத்துக் கொடுக்கிறீர்கள்? அதை ஃபில்டர் செய்ய முடியவில்லை என்றால் உங்கள் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இஸ் அன்ஃபிட் டு ஹோல்ட் த ஜாப். அதை ஃபில்டர் செய்ய வேண்டும். மாநகராட்சி ஊழியர்கள் இருக்கிறார்கள், வருவாய்த்துறை ஊழியர்கள் இருக்கிறார்கள். 3 மாதம் வீடு வீடாக போனால் போதும், அவர்களை ஈஸியாக ஃபில்டர் செய்ய விடலாம். எதை வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் என்றால், அரசு மருத்துவமனைகளுடைய தரத்தை உயர்த்துங்கள். இன்றைக்கு ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என்றால் நகையை சங்கிலியை அடமானம் வைத்துவிட்டு தனியார் மருத்துவமனையிலே தூக்கி கொண்டு போய் அந்த குழந்தையை காப்பாற்றுகிறார்களே, அதை நிறுத்துவதற்கு அரசாங்க மருத்துவமனை தரத்தை உயர்த்துங்கள், அதற்கு செலவிடுங்கள். அதைத்தான் நம்முடைய ஹிம்லர் அவர்கள் கேட்டார்கள். ஆகவே நான் முதல் சுற்று வாரத்திலே சொல்லுகிறேன், அனாவசியமான ஊதாரித்தனமான இலவசங்கள் நிறுத்தப்பட வேண்டும். இதுதான் என்னுடைய வாதம். பார்த்தா எல்லாரும் வந்து நடுவில் உட்காந்துருவாங்க போல தெரியுது. அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த வாதத்தினுடைய அடிப்படை என்னவென்றால், இலவசங்கள் தேவைதானா இல்லையா? நான் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகின் பல வளர்ச்சியடைந்த நாடுகளில் இந்த திட்டங்கள் இருக்கிறது. ஏன் இலவசமாக அது கொடுக்கப்பட வேண்டும்? நான் சொல்லுகிறேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களினுடைய ஆட்சி காலத்திலே இலவச வேட்டி சேலை வழங்குகிற திட்டம் வந்தது. அந்த திட்டத்தை கிண்டல் செய்கிறவர்கள் செய்யலாம். வேட்டி சேலை கூட நீ வாங்கி கட்டிக்க மாட்டியா? நான் சொல்லுகிறேன், வேட்டி சேலை கூட வாங்கி கட்டிக்கொள்ள முடியாத நிலையிலே வறுமை இன்னும் இருக்கிறது என்கிற சூழல் இருக்கிற போதுதான் ஒரு அரசு அந்த திட்டத்தை கொண்டு வருகிறது. அந்த வறுமையை ஒழிக்க நீங்கள் ஒன்றும் செய்ய மாட்டீர்களா? அதை செய்திருக்கிறோம். நீங்கள் புரட்சித் தலைவர் அவர்களுடைய ஆட்சி காலம், அண்ணா அவர்களினுடைய ஆட்சி காலம், அவர் ஆட்சிக்கு வருகிற போது, நான் இன்னும் சொல்லுகிறேன், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களினுடைய ஆட்சி காலம், வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம். யார் சொன்னா? பாரதி சொன்னா. பயிற்று பல கல்வி தந்திந்த பாறை உயர்த்திட வேண்டும் சொன்ன பாரதி அதற்கு முந்தைய வரியிலேயே சொன்னான், வயிற்றுக்கு சோறு வேண்டும். நீங்கள் பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்த அந்த மதிய உணவு திட்டம் அவர் அறிமுகப்படுத்துகிறார் என்றால் அதை கொச்சைப்படுத்துவீங்களா? ஏன் குழந்தைக்கு சோறு போட முடியாத அளவுக்கு நீங்க ஆட்களை வச்சிருக்கீங்க? யாரும் வைக்கல.
200 ஆண்டு கால வெள்ளைக்கார ஆட்சி, அதற்கு முன்னாடி பல படையெடுப்புகள், பல ஆட்சி காலங்கள், வறுமை என்பது இந்த மண்ணுக்கு திணிக்கப்பட்டது. அதில் இருந்து மீட்பதற்கு வேலை செய்கிறோம். 1967 அண்ணாவின் ஆட்சி வந்த காலம் இன்றைக்கு வரைக்கும் எந்த அளவுக்கு பட்ஜெட் அதிகமாக இருக்கு, எந்த அளவுக்கு நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி அதிகமாக இருக்கு, எந்த அளவுக்கு முதலீடுகள் அதிகமாக இருக்குங்கிறத தயவு கூர்ந்து பாருங்க. இல்ல அதுதான் இப்ப ஹிம்லர் என்ன கேக்குறாரு, இல்ல இந்த அண்ணி என்ன கேக்குறாங்க, நீங்க அன்னைக்கு வேட்டி சேலை கொடுத்தீங்க, அன்னைக்கு சாப்பாடு போட்டீங்க, 50 வருஷமா இன்னும் வேட்டி சேலை கொடுத்துட்டு இருக்கீங்க, இன்னும் சாப்பாடு போடுறீங்களே, 50 வருஷம் என்ன கதை? 500 வருஷ பிரச்சனை. புரியுதுங்களா? இந்த வேட்டி சேலை வாங்குறான் இல்லைங்களா, இந்த கேள்வி கேட்கிறவர்களுக்கு அடிப்படை நான் ஒரு செய்தி சொல்றேன். வேட்டி சேலை கொடுக்கிற திட்டம் என்பது வாங்கிக் கொள்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, அந்த தொழிலே இருந்து நசிந்து போனவரிடம் அரசு கொள்முதல் செய்கிறது. இந்த பொருளாதார உற்பத்தி முறையை கூட புரிந்து கொள்ள முடியாதவர்களின் குற்றச்சாட்டு. புரியுதுங்களா? வேலை வாய்ப்பை அரசு உருவாக்குகிறது, நசிந்து கொண்டிருக்கிற தொழிலை முன்னேற்றுகிறது. கிரைண்டர் மிக்சியை இலவசமாக கொடுத்தார்கள் அம்மா அவர்களினுடைய ஆட்சியில், விலையில்லா பொருட்களாக கொடுத்தார். இவன் பூரா இங்க உட்காந்து கிரைண்டர் இல்லையா மிக்சி, இல்லை. 1000 ஆண்டுகளுக்கு பிறகு பிறக்கிற அடுத்த தலைமுறை நன்றாக வாழ வேண்டும் என்று சொல்கிறாயே, இன்றைக்கு இருக்கிறவன் இன்னும் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளில் மரணித்து போகிறவன் வாழ்ந்து விட்டு போகட்டுமே, உனக்கு என்ன பிரச்சனை? அவனும் தானே இந்த மண்ணினுடைய உற்பத்திக்கு பாடுபட்டான். அந்த கிரைண்டர் இன்றைக்கு கோயம்புத்தூர்ல கொடுக்கப்பட்ட போது கிரைண்டர் உற்பத்தி தொழில் செய்கிற அந்த நசிந்து போன தொழிலை அந்த அரசு காப்பாற்றி எடுத்தது, கொள்முதல் அங்கே நடந்தது. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவர்கள் 1000 ரூபாய் கொடுக்கிறார் சொல்றார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நாங்கள் அரசை இழந்து விட்ட போதும் மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம். எப்படி தெரியுங்களா? தாலிக்கு தங்கம் என்கிற திட்டத்தை கொண்டு வந்தோம் இல்லையா? நாங்கள் கொடுத்து எங்கள் ஆட்சி முடிகிற போது தங்கத்தினுடைய ஒரு பவுன் தங்கத்தினுடைய விலை 25,000, இன்றைக்கு 95,000. மாதம் 1000 ரூபாய் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் இன்றைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது மக்களிடம் கொண்டு ஏன் கொடுத்தோம்? தாலிக்கு தங்கம் ஏன் கொடுத்தோம்? அட, பெண்களை படிக்க விடாம செய்கிற ஒரு சமூக அமைப்பு, பழமைவாத சிந்தனை இருக்கிற போது அந்த பெண் கல்லூரி படிப்பை முடித்தார் என்று சொன்னால் அவருக்கு 1 பவுன் தங்கம் கொடுக்கிறோம், 50,000 பணம் கொடுக்கிறோம் திருமணத்துக்கு என்று சொல்லுகிற போது அந்த தகப்பன் இவ்வளவு தூரம் படிக்க வச்சிட்டோம், எப்படியாவது கொண்டு போயிடுவோன்னு பெண் கல்வி உயர்கிறது. இலவசமாக வாங்குகிறவனை முதலிலே கேவலமாக பேசுகிற பேச்சை நாம் விட வேண்டும். நீ கொடுக்குறான், போய் வாங்கிக்கிறான், வாங்கிட்டு போறாச்சு, அப்படிலாம் போல. எல்லாத்துக்கும் இந்த மண்ணில் உரிமை உண்டு. ஏன் வசதி படைத்தவனுக்கு இலவசம் கிடையாதா? டாக்ஸ் ரிடம்ஷன் கொடுக்குறீங்க, அது என்னது? கொடுக்குறோமா இல்லையா? வரி கட்டுறவனுக்கு டாக்ஸ் ரிடம்ஷன் கொடுக்குறோம். அப்ப கார்ல போறவனுக்கு கொடுக்கலாம், இவனுக்கு கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப வலிக்குதா? இது இலவச மின்சாரம் கொடுக்குற, விவசாயத்துக்கு இலவச மின்சாரம் கொடுக்குற, என்னங்க தப்பு? நான் கேட்கிறேன். ஒவ்வொரு வீட்டுக்குள்ள 100 யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்தது என்பது அரசினுடைய சாதனை, நான் சொல்றேன். எனவே எதுவும் பேசாம சும்மா ஏதோ தரவுகள் அற்று பேசக்கூடாது என்பதை மட்டும் அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த திட்டங்கள் கவர்ச்சிகரமான திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துகிற திட்டங்கள், இந்த மண்ணை மாற்றிய திட்டங்கள் என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் திரு கல்யாணசுந்தரம் அவர்களே. நிறைய முக்கியமான யோசிக்க வேண்டிய விஷயங்களை அவரும் சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு டென்னிஸ் மேட்ச் பார்க்குற மாதிரி இருக்குல்ல, இந்த பக்கம் ஸ்கோர் பண்ணுறாங்க, அப்புறம் இந்த பக்கம் ஸ்கோர் பண்ணுறாங்க. அடுத்ததாக இந்த திட்டங்கள் எல்லாம் வெறும் கவர்ச்சி என்கிற அணியில் தன் முதல் கருத்தை பதிவு செய்ய திரு கணேஷ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த சினிமாவில் ஒரு டைலாகில் வரும், முதலில் பேசுபவர்களுடைய சத்தமாக பேசிட்டா அவர்கள் சொல்வது தான் நியாயம் என்று ஆகிவிடும் என்பது போல ஒட்டுமொத்தமாக இந்த மாநிலம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது இலவசங்களால். எப்படி இலவசங்களால் வளர்ந்திருக்கிறது? சுதந்திரம் அடைந்து 2006ஆம் ஆண்டு வரை இந்த நாட்டினுடைய கடன் 57,000 கோடியாக இருந்தது. என்றைக்கு இந்த இலவசங்களை, தேவையில்லாத இலவசங்களை கொடுக்க ஆரம்பித்தார்களோ, இந்த நாட்டினுடைய கடன் சுமை ஒரே ஆட்சி காலத்தில் 5 ஆண்டு காலத்தில் 2 மடங்காகி 1,10,000 கோடியாக மாறி மீண்டும் அது யாருடைய தலையில் வந்து நிற்கிறது என்பதை சிந்தித்தால் இது கவர்ச்சியா, ஏமாற்று வேலையா, மோசடியா என்பதையெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ அதுல இருக்கு வளர்ச்சின்றீங்க, கடன்ல வளர்ச்சி இருக்கு, மறைமுகமா வந்து யார் தலையில நிக்குது அதையும் நம்ம யோசிச்சு சேர்த்து வச்சு தானே பேச வேணும். கல்வி கடன் கொடுக்காதீங்க, இலவச கல்வியை கொடுங்க. அந்த கல்வி, அந்த இலவசத்தை நாங்க வரவேற்கிறோம். மருத்துவ இலவசமாக கொடுங்க, நாங்கள் வரவேற்கிறோம். டிவியை கொடுக்காதீங்க, மிக்சியை கொடுக்காதீங்க. ஏன்னா தொடர்ச்சியாக எங்களுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சீன பழமொழியை மேற்கோர் காட்டி தொடர்ந்து பேசுவார். ஒருவருக்கு பசி என்று சொன்னால் அவருக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள், அதை விட்டு ஒரு மீனை கொடுத்து ஏமாற்றாதீர்கள் என்று தான் சொல்லுவார். அந்த நேரத்தில் நீங்கள் பசியை தீர்க்கலாம். இல்லை, தமிழ்நாட்டில் இலவச கல்வியும் இலவச மருத்துவமும் இல்லாத மாதிரியே பேசுறீங்களே எப்படி? 100% இலவச கல்வி இருக்கு. அப்புறம் எதுக்கு கல்வி கடன் 80,000 ரூபாயும் வருஷத்துக்கு 1,40,000 ரூபாயும் போய் வாங்குறாங்க? தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலவச கல்வி கடன் அனைத்தையும் ரத்து செய்வேன்னு சொல்லி ஏமாத்துறீங்களே, ஏன் அது நடக்குது? தமிழ்நாட்டில் தான் இருக்கே.
இலவச கல்வி இருக்கே, ஏன் அப்புறம் கல்வி கடன் இருக்குது? அந்த கேள்வி இயல்பாக எழும்ல. மருத்துவத்திற்கான செலவு இன்னைக்கு யாருக்கும் சொல்ல வேண்டியதே கிடையாது. அரசு மருத்துவமனையில் போங்க, யார் வேண்டான்னு சொன்னால் ஏன் போக மாட்றாங்க? தரமான மருத்துவம் அல்ல. சுதந்திரமடைந்த இந்தியாவில் அரசு மருத்துவமனையில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிசேரியன் ஆபரேஷன் செய்வதற்காக முதலாக எப்போ கொண்டு வரப்பட்டது? மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகு கொண்டு வரப்படுகிறது என்று சொன்னால், அப்போ இலவசம் எங்கே வரணும்? இந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி புதுசாக துவங்க முடியவில்லையே. ஏன் கேட்டால் நிதி பற்றாக்குறை. எதை காரணம் காமிக்கிறீங்க? உங்களுடைய நிதி நிலைமையை காரணம் காமிக்கிறீங்க. அப்போ நிதி நிலைமை மோசமாவதற்கான அடிப்படை காரணம் என்ன? இந்த இலவசங்கள் தான். அந்த நிதி நிலைமையை சரி செய்வதற்கு யார் தலையில் கொண்டு வந்து வைக்கிறீங்க? மின்சார கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, இதையெல்லாம் மக்களிடமே வசூல் செய்து அதில் திருப்பி கொடுக்கக்கூடிய வேலை இருக்கிறது பாருங்க. இதை தான் நாங்கள் கவர்ச்சி என்று மட்டுமல்லாமல் மோசடி என்றும் சேர்த்து தான் சொல்கிறோம். அதை புரிந்து கொண்ட மக்கள் இன்றைக்கு தெளிவாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனோட வெளிப்பாடு தான் நடுவர் அவர்கள் முதல்ல சொல்லும் போதே வாஷிங் மிஷின் கொடுத்தும் தோத்துட்டாங்க. அப்போ மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. 505 வாக்குறுதிகளை இந்த அரசு கொடுத்து விட்டு அதில் 30% கூட நிறைவேற்றாமல் இன்னும் எத்தனை தான் ஏமாத்தினாலும் ஏமாறுவதற்கு மக்கள் தயாராக இல்லை, தெளிவாகிவிட்டார்கள் என்பதை முதல் சுற்றில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. நன்றி திரு கணேஷ்குமார் அவர்களே. முதல் சுற்றின் நிறைவாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களே பேச அன்போடு அழைக்கிறேன். இலவசங்கள் கவர்ச்சியா வளர்ச்சியா என்ற ஒரு பார்வையில் பெரும்பாலும் ஏதோ இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி நடக்கிறது என்பதை போன்ற ஒரு பார்வை, அல்லது இங்கே மட்டும்தான் காலந்தோறும் ஏழைகள் இருந்து கொண்டிருக்கிறார்களா என்ற ஒரு பார்வை. ஒன்று சொல்லுகிறேன், எப்பொழுதுமே நமது திட்டங்கள் அல்லது நமது அரசியல் சரியாக போய்கொண்டிருக்கிறதா என்பதை மக்கள் புரிந்து கொள்வதற்காக நாம் எப்போதும் என்ன செய்வோம் என்று சொன்னால், வெஸ்டர்ன் கண்ட்ரி, மேற்கத்திய நாட்டில் ஒரு வளர்ந்த நாட்டை எடுத்து இந்த நாட்டில் என்ன நடந்திருக்கிறது என்று நாம் பார்ப்போம். அமெரிக்காவில் இன்றைக்கு மேற்கத்திய நாடு அமெரிக்கா வளர்ந்த நாடு. என் தோழர்களே, அங்கே எத்தனை கோடி இலவசங்கள் கொடுக்கப்படுகிறது என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஸ்னாப் என்ற ஒரு திட்டம், விக் என்ற ஒரு திட்டம், விக்னா விமன் இன்ஃபன்ட் சில்ட்ரன் என்ற ஒரு திட்டம், சப்ளிமெண்டரி இன்கம் திட்டம், இதை தாண்டி சோசியல் செக்யூரிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் திட்டம், டேனப் திட்டம் என்று 15 திட்டங்கள் இருக்கிறது. வீடு கொடுக்கிறார்கள், கல்வி கொடுக்கிறார்கள், மதிய உணவு கொடுக்கிறார்கள், இதெல்லாம் சரி. இதையெல்லாம் தாண்டி அமெரிக்காவில் எதற்கெல்லாம் கொடுக்கிறார்கள் தெரியுமா? அங்கே குடியிருக்கிற ஏழைக்கு வாடகைக்கு இலவசமாக பணம் கொடுக்கிறார். இலவசமான சாப்பாடு 80 லட்சம் பேருக்கு அமெரிக்காவில் கொடுக்கப்படுகிறது. இத்தனை திட்டங்களும் சேர்ந்து எத்தனை லட்சம் கோடி தெரியுமா? 1.25 லட்சம் கோடி டாலர். சரியா? ஒரு டாலர் இன்னைக்கு ஏறத்தாழ நமது மோடி ஐயா ஒரு 100 ரூபாய்க்கிட்ட கொண்டு வந்துட்டார். 100 ஆள பெருக்கிக்கங்க, எவ்வளவு காசுன்னு உங்களுக்கு தெரியும். அமெரிக்கால என்னைக்காவது கலர் டிவி கொடுத்துருக்காங்களா? இல்ல, உண்மை சகோதரி கேட்டது உண்மை. அவங்க கலர் டிவியும் கொடுத்துருக்காங்க. கலர் டிவி மட்டும் இல்லை, அங்க டிஷ்வாஷ் வாங்குறதுக்கும் காசு கொடுத்துருக்காங்க. உலக அளவில் மிகப்பெரிய பொருளாதாரம் அமெரிக்கா. அதற்கு அடுத்து சைனா அதிகமாக கொடுக்கிறது. இன்றைக்கு உலக அளவில் 2வது பெரிய பொருளாதாரம் சைனா. இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக கொடுக்கப்படுகிறது இலவசம். இப்பொழுது சொல்லுகிறேன், சத்தியமடித்து சொல்லுகிறேன், தாய் தமிழ் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், இந்தியாவில் மிக உயர்ந்த பொருளாதாரம் தமிழ்நாட்டின் பொருளாதாரம். இந்த இலவச திட்டங்கள் கவர்ச்சி திட்டங்களாக மட்டுமே இருக்குமே ஆனால் அமெரிக்கா இந்நேரம் கடன் வாங்கி திவாலாகி இருக்க வேண்டும், சைனா திவாலாகி இருக்க வேண்டும், தமிழ்நாடு திவாலாகி இருக்க வேண்டும். மாறாக இன்றைக்கு அமெரிக்கா கோலோச்சுகிறது, சைனா கோலோச்சுகிறது, இந்தியாவிற்குள் தமிழ்நாடு கோலோச்சுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நான் உண்மையாக சொல்லுவேன், நம்மில் ஒரு பங்கு இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை நம்மோடு தூக்கி செல்லுகிற இந்த சமூக நல திட்டங்கள் காலம் தேவைப்படுகிறது என்பதை சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி மீண்டும் வருகிறேன். நன்றி. முக்கியமா நீங்க மக்களை ஏளனமா பேசுறீங்களா? ஏன் இலவசம் வாங்குறவர்கள் எல்லாம் நீங்க ஏளனம் செய்றீங்களா அப்படின்னு 2 பேருமே இங்க வாதங்களை முன் வச்சாங்க.
நிறைய பதில்களும் சொல்ல வேண்டியிருக்கிறது. திரு ஹிம்லர் அவர்களை 2ஆம் சுற்றில் பேச அன்போடு அழைக்கின்றேன். ஒரு பழமொழி உண்டு, ஒரு வாக்கியம். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் ஆகாயம் ஏறி வைகுண்டம் பார்க்க போனேன்னு நம்ம. அப்படி தான் நம்ம ஐயா ரவீந்திரன் அவர்களுடைய வாதத்தை நான் பார்க்குறேன். அவர் முன்னாடியெல்லாம் பீகாரை பாருங்கள், உத்தரப்பிரதேசத்தை பாருங்கள் என்றார்கள். இப்போ ஒருபடி மேலே போய் அமெரிக்காவோடு தமிழ்நாட்டை ஒப்பிடக்கூடிய அளவுக்கு ஐயா வந்துட்டாங்க. அமெரிக்காவினுடைய பொருளாதார நிலை என்ன, தமிழ்நாட்டின் பொருளாதார நிலை என்ன? 10 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுக்கிட்டு இலவசங்கள் தேவையா? பிரதர், அமெரிக்காவிலும் கடன் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு செய்தி. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அசோகவர்ஷினி அக்காவுக்கு எவ்வளவு கடன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் தமிழக அரசின் மூலமாக உங்களுக்கு 1 லட்சத்துக்கு மேலே கடன் இருக்கு, தெரியுமா? இருக்கிற இஎம்ஐயே கட்ட முடியல பாஸ். அதுதான் நான் சொன்னேன், கூரை ஏறி அந்த வாக்கியத்தை சொன்னேன். நான் ஏற்கனவே முதல் சுற்றில் நான் சொன்னேன், அதற்கே பதில் இல்லை. அவங்க இலவசங்கள் எதை நீங்கள் இலவசமாக கொடுக்கணும்? முதலில் மக்களுடைய அடிப்படை தேவைகளான கல்வி, மருத்துவம், குடிநீரை இலவசமாக கொடுங்க. அதுக்கு அப்புறமும் உங்ககிட்ட நிதி, உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக நிதி இருக்கிறது என்றால் நீங்கள் கொடுங்க, வேட்டி கொடுங்க, சேலை கொடுங்க, தேவை இருக்காது. அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் பேசுகிற போது வேட்டி சேலை கூட வாங்க முடியாத நிலை இன்றைக்கு இருக்கிற காரணத்தால் கொடுக்கிறோம் என்று. அதைத்தான் நான் முதலில் கேட்டேன். இன்னும் எத்தனை காலத்திற்கு தான் என் மண்ணின் மக்களை வேட்டி சேலைக்கு கூட கையேந்தக்கூடிய நிலை வைத்திருப்பீர்கள் என்று அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் அதற்கு ஆங்கிலேயர்களை காட்டினார். மோடி, நம்ம ஐயா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவரை நோக்கி என்ன கேள்வி எழுப்பினாலும் அவர் நேருவை நோக்கி கை நீட்டுவார். அதே மாதிரி தான் அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் ஆங்கிலேயர்களை நோக்கி கை நீட்டுகிறார். நான் என்ன கேட்குறேன், 50 ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்டது 2 கட்சிகள். இந்த கட்சிகளை நோக்கி தானே நாம் கேள்வி எழுப்ப வேண்டும். அவர் சொன்னது சரி, அதனால்தான் இதை செய்யாத திமுகவை நோக்கியும் அதிமுகவை நோக்கியும் நாங்கள் எங்களுடைய கேள்விகள் எழுப்புகிறோம். ஒரு நாள் தீபாவளிக்கு 790 கோடிக்கு குடிக்கிறாங்க. டாஸ்மாகினுடைய வருவாய் வியாபாரம் 790 கோடி. ஒரு நடிகன், தனக்கு பிடித்த ஒரு நடிகனுடைய திரைப்படத்தை பார்ப்பதற்கு ஒரு நாள் மட்டும் இந்த மக்கள் செலவழிக்கக்கூடிய பணம் எவ்வளவு தெரியுமா? 30 கோடி 35 கோடி செலவு செய்கிறாங்க. இந்த மக்களைத்தான் ஏழை மக்கள் என்று சொல்லி இந்த மக்களுக்கு தான் நீங்கள் இலவசத்தை கொடுக்கிறீர்கள். இந்த மக்களுக்கு எதுக்கு இலவசம்? ஒரு நாள் 790 கோடிக்கு குடிக்கக்கூடிய மக்களுக்கு எதுக்கு இலவசம்? எதுக்கு இலவசம்? இந்த டாஸ்மாக் கடையை இழுத்து மூடினாலே தமிழ்நாட்டினுடைய பெரும் தொல்லைகள், பிரச்சனைகள் தீர்ந்து விடும். அமெரிக்காவில் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே இலவசம் தான். அவர் சொன்ன லிஸ்ட்ல எதுவுமே இல்லை. காசு கொடுத்து வாங்கக்கூடிய பொருள் எதுவுமே இல்லை போல இருக்கு. அமெரிக்காவில் எல்லாமே இலவசம் தான். அமெரிக்காவுக்கு நான் ஒரு விசா வாங்கி அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிடலாம்னு நினைக்கிறேன். எல்லாமே இலவசம். நீங்க இத்தனை இலவசத்தை கொடுக்கிறீர்கள். வேட்டி கொடுக்குறீங்க, சேலை கொடுக்குறீங்க, நீங்க மிக்சி, கிரைண்டர் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய இந்த அரசு தவிச்ச வாய்க்கு தண்ணீரை 20 ரூபாய் கொடுக்குறீங்க. மக்களுடைய அடிப்படை தேவைகள் எதெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் தனியாருக்கு கொடுத்து விட்டு இது போன்ற மிக்சியையும் கிரைண்டரையும் கொடுத்து நீங்க சரி கட்டி விடுறீங்க. ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய இந்த அரசு உணவு எல்லோருக்கும் தேவையானது தானே. நீங்க இலவசமா தர வேண்டாம் ஐயா, காசு தர்றேன், எவ்வளோ காசு வேணாலும் நான் தர்றேன். இன்னைக்கு எனக்கு ஆரோக்கியமான உணவுப் பொருளை தாங்க. இன்னைக்கு நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான உணவு என்று நாம் கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இன்றைக்கு ஆரோக்கியமானதாக இருக்கிறதா? அக்கா, நான் சொல்றேன் உங்களுக்கு, தாய்ப்பால் நஞ்சா மாறி இருக்குன்னு சொல்றாங்க ஐயா. அக்கா, இன்னைக்கு தாய்ப்பால் நஞ்சாக மாறி இருக்கிறது. பிறக்கிற குழந்தைகள் புற்றுநோயோடு பிறக்கிறதாம். கை குழந்தைகள் புற்றுநோய்க்கு மரணம் அடைகிறது என்றால் இதற்கு காரணம் யார்? நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஆரோக்கியமான உணவை கொடுங்கள். அதற்கு நாங்கள் பணம் தருவதற்கு கூட தயாராக இருக்கிறோம். எனவே மக்களுக்கு தேவையான கல்வி, மருத்துவம், தூய குடிநீரை இலவசமாக கொடுங்கள். அதன் மூலமாக மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்கள். இதை கொடுப்பதை விட்டுவிட்டு நீங்கள் எதை தந்தோம், எதை தருகிறோம், இதை தருவதற்கு இந்தந்த சூழல்கள் காரணமாக இருக்கிறது என்று சொன்னால் கூட அது எப்போதும் வளர்ச்சிக்கான திட்டமாக இருக்காது, மாறாக கவர்ச்சிக்கான திட்டமாக மட்டும்தான் இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ஹிம்லர் அவர்களே. அண்ணன் ஏன் இலவசம் கொடுக்குறீங்கன்னு கேட்டதும் இப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க. காசு கூட தரோம் பாஸ், எனக்கு தரமான பொருள் கொடுங்க பாஸ்னு அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாரு திரு ஹிம்லர் அவர்கள். அடுத்ததாக இந்த இலவசங்கள் எல்லாம் அதற்கு பின்னால் எல்லாம் வளர்ச்சி இருக்கிறது அப்படிங்கிற அணியிலிருந்து திரு அஸ்வத்தாமன் அவர்களே பேச அழைக்கின்றேன். திமுகவிலிருந்து அண்ணன் கான்ஸ்டன்டைன் அவர்கள் பேசும்பொழுது அமெரிக்காவிலிருந்து ஆரம்பித்தார்.
அமெரிக்கா பொருளாதாரத்தில் முதலாவது நாடு அப்படின்னாரு. சைனா, சீனா பொருளாதாரத்தில் 2வது நாடு அப்படின்னாரு. நான் கமான் அடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு யோசித்து பார்த்தேன். உஷாரா நிறுத்திக்கிட்டாரு. 3வது நாடு ஜப்பான், 4வது நாடு இந்தியா. நாம் தமிழர் கட்சியிலிருந்தும் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்தும் பேசும்பொழுது அவங்க சொன்ன குற்றச்சாட்டு, மக்களுக்கு இலவசங்களை நீங்கள் கொடுங்கள், ஆனால் பொருளாதாரம் என்ன நிலைமையில் இருக்கிறது அதை யோசித்து பாருங்கள். நியாயமானது. அதான் நான் இங்கே திமுகவில் சொல்கிறேன். 10 லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு நாங்கள் 1000 ரூபாய் 2.5 கோடி ரேஷன் கார்டுக்கு தரேன்னு சொல்லிட்டு அது எலெக்ஷன் டைமில் 2.5 வருஷம் கழித்து எம்பி எலெக்ஷன் வரும்பொழுது கொடுத்தாங்க. நான் தான் சொன்னேன், மத்திய பிரதேசத்தில் உங்களுக்கு முன்னாடி கொடுத்தாங்க, வாக்குறுதி கொடுக்கல. ஆனால் அவங்க கொடுக்கும்பொழுதே 1 கோடியே 30 லட்சம் பெண்களுக்கு கொடுத்தாங்க. நீங்கள் கொடுக்கும்போது 1 கோடி கொடுத்துட்டு மற்றவங்களுக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ எலெக்ஷன் வரும்போது 30 லட்சம் பேருக்கு தகுதி வருதுன்றீங்க. தகுதியை வளர்த்துக்கிட்டோன்னே நாங்கள். அதான் தகுதியை வளர்த்துட்டாங்களாம். இதுதான், அதாவது ஒரு மீன் பிடிக்கும் பொழுது அந்த தூண்டில் மாட்டுகிற மண்புழுவை போன்று நீங்கள் இலவசங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் பொருளாதாரத்தில் தேசத்தை முன்னேற்றி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்தியாவில் புல்லட் ட்ரெயின் போட்டுட்டு இருக்காங்க. சேட்டலைட்டை தாக்கி அழிக்கிற ஏவுகணை தொழில்நுட்பம் இன்றைக்கு உலகின் 4 நாடுகளில் இருக்கிறது. அதில் ஒரு நாடு இந்தியா. இங்கே உக்காந்துக்கிட்டு அங்கே பக்கத்து நாட்டில் ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்துகிறோம். இன்றைக்கு நமக்கு ஒரு சின்ன சேதம் கூட இல்லாமல், போர் இல்லாமல், ஒரே ஆப்ரேஷனில் லாகூர்லேருந்து ராவல்பிண்டி வரைக்கும் பாகிஸ்தானுடைய அத்தனை நகரங்களையும் தாக்குகிற ஒரு வல்லரசு தேசமாக இன்றைக்கு இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. ரியல் டைம் டிரான்சாக்ஷன் உலகத்தில் நம்பர் 1 நாடு இந்தியா. 1.5 லட்சம் ஸ்டார்ட் அப்பு உலகத்தின் நம்பர் 1 நாடு இந்தியா. இவ்வளவையும் செய்து கொண்டு ஒரு புறம் யோசிக்கிறோம், இந்த தேசத்தில் எந்த ஒரு பெண்ணும் அடுப்பு ஊதக்கூடாது. நீங்கள் மிக்சி கொடுத்தாங்க சார், கிரைண்டர் கொடுத்தாங்க சார், டிவி கொடுத்தாங்க சார், எல்லாருக்கும் இலவசமாக சிலிண்டர் கொடுத்தாரே பாரத பிரதமர் நரேந்திர மோடி. என்னைக்காவது நாங்கள் விளம்பரப்படுத்தணுமா? மிக்சியோட விலை என்ன, மிக்சியோட விலை என்ன, கேஸ் சிலிண்டரோட விலை என்ன, கனெக்ஷனோட சேர்த்தா 10,000 ரூபாய் இலவசமாக கொடுத்தார். பேசலை. ஏழைகளுக்கு இலவசமாக கொடுத்தார். அதான் தகுதி பார்த்து, அதாவது உண்மையாகவே தகுதி பார்த்து. எலெக்ஷன் வருதுன்னு 30 லட்சம் பேருக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கறது இல்லை. கிசான் சம்மான் கௌரவ நிதி, விவசாயிகளுக்கு கௌரவமாக நிதி கொடுக்கிறோம். அந்த நிதியில் கௌரவம் இருக்கிறது. விளம்பரப்படுத்தவில்லை. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். எலெக்ஷன் டைமில் கூவி நீங்கள் விற்கிறீங்க, 2000 ரூபா தரோம், 1000 ரூபா தரோம், டிவி தரோம். நாங்கள் அப்படி பண்ணுறது இல்லையே. விவசாயிகளுக்கு தேவை இருக்கிறது, அங்கே கொடுக்குறோம். வீடு கட்டுறதுக்கு ஒரு ஏழை கஷ்டப்படுறாங்க, 1,69,000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டில் போடுறோம். இங்கே மக்களுக்கு அவர் நாம் தமிழர் தம்பி பேசும்போது அருமையாக சொன்னார், குடிநீர் இன்னைக்கு காசு கொடுத்து வாங்குறமே, கிராமம் குழாய் மூலமாக குடிநீர் கொடுப்பது இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய அரசு கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்கு யாருக்கு எந்த தேவை இருக்கிறதோ அதை பார்த்து செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி ரேஷன் கடையில் 20 கிலோ 4 பேர் கொண்ட குடும்பத்திற்கு அரிசி வழங்கப்படுகிறது என்று சொன்னால் 20 கிலோவும் மத்திய அரசு கொடுக்குது. குழாய் மூலமாக நான் ஆர்டிஐயில் வாங்கி வச்சுருக்கேன், அதிகாரிகள்கிட்ட. வீடு கட்டுறதுக்கு மத்திய அரசு பணம் கொடுக்குது, கேஸ் சிலிண்டருக்கு மத்திய அரசு பணம் கொடுக்குது, குழாய் மூலமாக குடிநீர் மத்திய அரசு கொடுக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட போய் கேளுங்க, சார் உங்களுக்கு 4 வருஷம் நீங்கள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தீங்க, உங்களுக்கு யார் ஃபண்டு கொடுக்குறா? மத்திய அரசாங்கத்துடைய ஃபண்டில் தான் உள்ளாட்சிகள் முழுசும் நடக்குது. சார் திமுக என்ன சார் பண்ணுது? ஒரு 50 காசுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறோம் எல்லாத்துலேயும். செலவே கிடையாது, ஒரே ஒரு ஸ்டிக்கர். அதே போல் பொருளாதாரத்தில் 10 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கீங்களே சார், என்ன சார் பண்ணியிருக்கீங்க? 10 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு மெட்ரோ ஃபேஸ் 2 திட்டத்தில் மாநில அரசு திட்டம் நாங்கள் செய்து விடுகிறோம் என்று மார்த்தட்டி விட்டு மத்திய அரசுக்கிட்ட நீங்கள் பணம் கேட்குறீங்க. 63,000 கோடி ரூபாய் திட்டம் கேட்ட மாத்திரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த நிதியை கொடுக்குறார். இந்த உங்களுடைய 4.5 வருட ஆண்டுகளில் எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட்டை உருப்படியாக கொண்டு வந்திருக்கு? வெள்ளை அறிக்கை கேட்டால் இந்த பேப்பராவது கோடு போட்டிருக்குது, இவங்க அமைச்சர் ஒரு பேப்பரை காட்டுறாரு, இதான் வெள்ளை அறிக்கை. ஏன் சார் நீங்கள் மாநாடு மயிலாளம் நடத்துறதுக்கு காமெடி பண்ணுறதுக்கெல்லாமா நாங்கள் ஓட்டு போட்டோம்?
கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு மாநாடு மயிலாட ஒரு ப்ரோக்ராம் நடத்துனாங்க. அதுக்கப்புறம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டுக்கே வந்து நாங்கள் குறையெல்லாம் தீர்த்து வைக்கிறோன்னு சொன்னாங்க. எவ்வளவு செலவு? யாராவது குறை ஒருத்தர் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு போனோம் சார், எங்கள் குறை தீர்ந்துச்சு சார், ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். அவ்வளவு பிரச்சனைகள் இங்கே இருந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், 2014க்கு முன்னாடி இங்கே இந்தியாவில் எத்தனை பேர்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருந்தது? இன்றைக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிற முடியுமா? எல்லாருக்கும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை கொண்டு போய் சேர்த்துருக்கோம், பேங்க் அக்கௌண்ட்டை சேர்த்துருக்கோம். அது எப்படி சேர்க்கப்பட்டது? ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கௌரவமாக எங்கு எந்த தேவை இருக்கிறதோ, நான் சொன்ன எந்த திட்டமும் நீங்கள் இப்போ தான் யோசிச்சிருப்பீங்க. ஆமாம், கேஸ் சிலிண்டர் வந்திருக்கு, ஆமாம் இந்த திட்டம் வந்திருக்கு, 2800 ரூபாய் மாதம் எல்லாருக்கும் போகுது. நீங்கள் என்ன பெண்களுக்கு கொடுக்குறது? எல்லாருக்கும் போகுது. எல்லா திட்டங்களையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் பிஜேபி. மக்களுக்கு நாங்கள் கௌரவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுக்காக உங்களை மாதிரி கடன்காரனை நாங்கள் ஆகலை. பொருளாதாரத்தில் 4வது தேசமாக இன்றைக்கு பாரத தேசம் நின்று கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் உலகத்தினுடைய முதல் பொருளாதார தேசமாக பாரத தேசம் மாறும். நீங்கள் யோசிக்கலாம், தமிழ்நாடு ஒரு தடையாக இருக்கே சார்னு. 2026 அந்த தடை நீங்கும், தமிழகமும் முன்னேறும். ஒரு அணிக்குள் பல அணிகள், அந்த மாதிரி நம்ம வந்து அடிப்படை தான் அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்களே தவிர ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் நிறைய மாற்று கருத்து இருக்குது. அப்படி ஒரு மாற்று கருத்தோடு தான் அடுத்தது திரு துக்ளக் ரமேஷ் அவர்களும் வரப்போகிறார். அவரை அன்போடு பேச அழைக்கின்றேன். முதல்ல நம்ம கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் சார் மதிப்புக்குரிய அவர் வந்து கொஞ்சம் அமெரிக்காவை பார், ஜப்பானை பார் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்தாரு. நான் வந்து உடனே அவர் சொன்ன திட்டம்லாம் இருக்குது. ஆனால் அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, தி யூஎஸ் கவர்மெண்ட் ஆஃபர்ஸ் நியூமரஸ் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபன் கால்டு வெல்ஃபேர் ஆர் சோஷியல் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் எலிஜிபிள் லோ இன்கம் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். வாரி உங்களை மாதிரி உடலை, வாமா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிலாம் ஏறு, பஸ்ஸில் ஏறு, போ, மறக்காமல் உதயசூரியனை போடு அப்படின்னு வாரி உள்ள சார். அதனால் அடிச்சு விடாதீங்க, அவ்வளோ கொடுக்குறாங்க இவ்வளோ கொடுக்குறாங்க. என்ன சார் கதை விடுறீங்க? அதாச்சா இது அவருக்கு. நம்ம தம்பி பாவம், நம்ம சீமான் வந்து எப்படி உணர்ச்சிகரமாக உரத்த குரலில் உண்மைகளை பேசுகிறாரோ, அதே போல் என்னுடைய இனிய சகோதரர் அவர் கேட்டார், பொருளாதார நிலையை உயர்த்த என்ன செய்தீர்கள்? ஏதாவது செஞ்சீங்களா சார்? தெரிஞ்சுங்க சார், நம்ம சார் வந்த உடனே, சிஎம் வந்த உடனே 2 குழு போட்டார். ஒரு குழுக்கு 2 குழு. ஒருத்தர்லாம் எக்ஸ்பர்ட் குழு, ஒருத்தர் உள்ளூர் குழு. 4.5 வருஷமா என்ன கழட்டினாங்கன்னு ஒரு அறிக்கை கிடையாது இந்த கவர்மெண்ட் கிட்ட. தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு, கடனை குறைக்கிறதுக்கு நானும் தேடி பார்த்தேன் சார். ஒரு சில பேர்லாம் வெள்ளக்காரன் பேர்லாம் இருந்தது, அவெல்லாம் ஃபாரின் அட்வைசர். நம்ம ஜெயரஞ்சன் மாதிரி சில பேர்லாம் லோக்கல் அட்வைசர். 2 பேரும் கொடுத்த அட்வைஸு ஏதாவது ஒன்று அசம்பிளியில் டேபிள் ஆச்சான்னு ரெகுலராக அசம்பிளியை கவர் பண்ணுறவங்களை கேட்டேன். ஒன்றும் டேபிள் ஆகலை. என்னடா பண்ணாங்க? முதலமைச்சரை 2 தடவை பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க 4.5 வருஷத்தில். நம்ம பாவம் தம்பி அவர் வந்து தெரியாமல் என்ன செய்தீர்கள்ன்றாரு. தெரிஞ்சுன்னா சொல்ல மாட்டாரா சார்? அவர் அதெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு பண்ணுறவர் இல்லை சார். அவரை பற்றி நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். அப்புறம் இன்னொன்று கேட்டார் சார் அவர், இன்னமும் எங்கள் மக்களை தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் 500 ரூபாய்க்கு கையேந்த வைத்து விட்டீர்களே, கவலையே படாதீர்கள், தேர்தல் வருவதால் இந்த ஆண்டு பொங்கல் 5000 ரூபாய். ஏனென்றால் பீகாரில் 10,000 ரூபாய் கொடுத்துதான் ஜெயித்தாராம். பீகாரில் நிதிஷ்குமார் 10,000 ரூபாய் கொடுத்துதான் ஜெயித்தாராம் என்று அந்த திட்டத்தை பற்றியே புரிந்து கொள்ளாமல் ஓசியில் 10,000 ரூபாய் பேங்க்கில் போட்டா மாதிரி யாரோ போய் தப்பாக சொல்லிட்டாங்க சிஎம்கிட்ட. சொன்ன உடனே அவர் என்ன இப்போ தீவிரமான யோசனை நடக்குது. நான் மட்டும் சொல்ல சார், சில பத்திரிகை நண்பர்கள், விவரம் தெரிந்த நண்பர்கள் சொல்கிறாங்க, இந்த பொங்கலுக்கு அதிரடி ஆஃபர் 5,000 டெக் கொடுக்க போகிறார் சார். அதை தவிர நம்முடைய அஸ்வத்தாமன் சொன்ன மாதிரி 4.5 வருஷம் ஆட்சி. முதல் 2 வருஷம் கழிச்சு தான் இந்த மகளிர் உரிமை தொகை பேர் டைட்டில்லாம் நல்லா வைப்பாங்க.
அந்த உரிமை தொகை முதல் 2 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்களா, இப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சே பல மகளிர் விடுபட்டாங்க, நிறைய ஹவுஸ் ஓனர்ஸை விட்டுட்டோம். இன்னொரு 20 லட்சம் ரூபா புடி நம்ம துணை முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். கணக்கெடுப்பு நடந்து கொண்டு இருக்கிறது, விரைவில் வீடு தேடி வரும். என்ன அள்ளி விடுங்க, ஒன்று நீங்க வந்தாலும் தின்னாடணும், வேற யாராவது வந்தாலும் தின்னாடணும், சாவட்டும். கடன் வாங்கு, கடனை பாட்டு வாங்கிக்கிட்டே இரு, ஓட்டு முக்கியம், அவ்வளவுதான். அதை தவிர இலவசங்களால் என்ன நன்மை இவர் கேட்கிறார். அதை வாங்கி கொடுத்தீங்களா, இதை வாங்கி கொடுத்தீங்களா, என்ன நன்மை? உங்களுக்கு நன்மை இல்லை சார். வாங்குற அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்த மந்திரி கரெக்டாக கொடுக்க வேண்டியதை கொடுக்குறாரு. என்ன நன்மைன்றீங்க? என்ன நன்மையே இல்லாம செய்வாங்க? சும்மா செய்வாங்களா? என்ன சார் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? அதே மாதிரி நம்ம சகோதரி அசோகா அவர் பங்குக்கு ஒன்று கொளுத்தி போட்டார். அதாவது நம்ம ஏதாவது சொல்லணும், நான் ஏதாவது சொல்லணும், அதுக்காக எனக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி, என்ன சார் கல்வி இலவசமா இல்லையா, மருத்துவம் இலவசமா இல்லையா? அதாவது நாம் எடுத்து சொல்லணுமா, கட்டண கொள்ளை நடைபெறுகிறது தனியார் கல்லூரிகளில், அதை தடுப்பதற்கு வக்கில்லாமல் தான் இங்கே ஒரு அரசாங்கம் இருக்கிறது. இதை நான் சொல்லலை சார், நான் சொல்லலை. அடிக்கடி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதுறான், மெடிக்கல் சீட் வேக்கண்ட் ஆகுது, இன்ஜினியரிங் காலேஜஸ் மெடிக்கல் காலேஜ் கண்ட்ரோல்டே கிடையாது. எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார். என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அந்த காலேஜில் இருக்கிறவங்கலாம் எங்கே அரசியல்வாதிகள், அந்த அரசியல்வாதி எந்த மந்திரிகிட்ட கற்றுக்கிட்டான்னு தெரில, நம்மக்கிட்ட பேசிட்டு என்ன குரூப் சீட்டுன்றான், ஸ்லிப்பில் எழுதி இப்படி காட்டுறாரு. ஃபோனை வெளியே கொடுத்துடணும், 7L 8L போட்டு கொடுத்துட்றாரு. இதை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு அரசாங்கம், நீங்கள் மக்களை ஏமாற்றுவதற்கு 1000 ரூபா கொடுக்குறீங்க. அடுத்தான் நம்ம சகோதரர் அறச்சீற்றத்தோடு கேட்டார், இந்த உயர்கல்வி கட்டண கொள்ளையை எப்போதாவது முந்தைய அரசாவது இந்தைய அரசாவது தடுக்க முடிந்திருக்கிறதா நான் கேட்கிறேன். அதை தடுக்கணும் சார். நீங்க நான் என்ன சொல்றேன், நீட் வந்த பிறகு அந்த நீட்டை எடுத்தீங்க, நீட் வந்த பிறகும் ரகசியமாக அனுமதிக்கப்பட்ட கட்டணத்தை விட வாங்கி தான் வேக்கன்ட் சீட்டை ஃபில்அப் பண்றாங்க. அதுக்கு நவீன டெக்னிக்கலா வச்சிருக்காங்க, அப்ராடு கோட்டா, அந்த கோட்டா, இந்த கோட்டான்னு. ஏன்னா இதை அவங்க தடுக்க மாட்டார்கள். ஏன்னா 2 கட்சி சேர்ந்தவங்களும் மெடிக்கல் காலேஜ் நடத்துறாங்க, இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துறாங்க. ஆச்சா, நம்ம அண்ணன் கல்யாண சுந்தரம் நான் பெரிதும் மதிக்கக்கூடியவர், தூக்கி பழைய 500 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி போட்டார். அப்போ எனக்கு ஒரு சின்ன கலக்கமாய் போச்சு, இதெல்லாம் சரி பண்றதுக்கு 500 ஆண்டு ஆகும்னு சொல்றாரோ அப்படின்ற மாதிரி. 5 ஆண்டுகளில் சரி பண்ண முடியவில்லை என்றால் நீங்கள் ஆள தகுதியற்றவர்கள் என்கிறேன் நான். மக்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்களே நடத்த வேண்டும். அந்த நிலை எப்போது கொண்டு வருவீர்கள்? இன்னொரு 20 ஆண்டுகள் அவகாசம் கொடுத்தா கொண்டு வருவீங்களா? மாறி மாறி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இதெல்லாம் நியாயம் வேற பேசிட்டு இருக்கீங்க. ஆகவே இது ஒரு அவலமான நிலை, மக்களை கையேந்துபவர்களாக வைத்திருக்கக்கூடிய நிலை. இந்த நிலை மாற வேண்டும், அது குறித்து மக்களும் சிந்திக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி திரு ரமேஷ் அவர்களே. இவர் இத்தனை வருஷமா தெரியும், அவருக்கு ஸ்டாண்டப் காமெடி வரும்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். சிரிக்க சிரிக்க சொன்னாலும் நிறைய சிந்திக்கக்கூடிய விஷயங்களை சொன்னார். அசப்பில் அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் போய் எனக்கு கொஞ்சம் சோ ராமசாமி வாடை அப்படியே அடிச்சது. அவருடைய குருநாதர்கிட்டேருந்து அப்படி கற்றுட்டு வந்திருக்காருன்றது தெரியுது. அடுத்ததாக நிறைய கேள்விகளை முன்வைத்திருக்கிறாரு. இவருக்கு டஃப்பான ஆளுக்கு டஃப்பாக பதில் சொல்லணும் அப்படின்னா திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் தான் வரணும். அவரை அன்போடு பேச அழைக்கின்றேன். முன்னாடி பேசிய மரியாதைக்குரிய ஐயா துக்ளக் ரமேஷ் அவர்கள் எனக்கும் ஒரு புதிய அனுபவம் தான். இன்றைக்கி தான் இப்படி ஒரு பேச்சை நானும் கேட்கிறேன் அவரிடம். ஒரு நகைச்சுவை கலந்து நிறைய செய்திகளை சொன்னார். ஒரு செய்தியை அவரும் சரி, அன்பு தம்பி ஹிம்லரும் சரி மீண்டும் சொன்னார்கள், கல்யாண சுந்தரம் வெள்ளைக்கார மேலே பழி போட்டார், 500 ஆண்டுகள் போட்டார். அப்படி சொல்லவில்லை, அப்படி அல்ல. நீங்கள் இன்றைக்கும் ஏழைகள் இருக்கிறார்களே, ஏழைகளை விட்டு வைத்திருக்கிறீர்களே என்று கேட்கிற போது நான் 2 பேரையுமே கேட்க முடியும். மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த மண்ணை 9 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தினார். அவரை பார்த்தும் இதே கேள்வியை கேட்பீர்களா?
இலவச வேட்டி சேலை கொடுத்தால் வேட்டி சேலையை வாங்குகிற நிலையிலே மக்களை ஏன் காமராஜர் அவர்களை விட்டுவிட்டு போனீர்கள்? 9 ஆண்டுகள் ஆண்டீர்கள் அல்லவா? 5 ஆண்டுகளிலே மாற்றவில்லை, எனவே நீங்கள் தலைவர் இல்லை சொல்ல முடியுமா? சொல்லுவீர்களா? காலம் எடுக்கிறது ஒரு சமூக மாற்றம் நடைபெறுவதற்கு. வெள்ளைக்காரனை மட்டும் சொல்லணும், அதுக்கு முன்னாடி இருந்த படையெடுப்புகளையும் சொன்னேன், எல்லாம் சொல்றேன், சேர்த்து தான் சொல்றேன். பிறகு நடந்த காங்கிரஸ் ஆட்சி, அதன் பிறகு வந்திருக்கிற திராவிட கட்சிகளினுடைய ஆட்சி. நான் ஒரு செய்தியை, ஒரு தரவை உங்களுக்கு குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். போகிற போக்கிலே குற்றச்சாட்டுகளை வைப்பது எளிமையானது. நீங்கள் திரு நாராயணன் அவர்கள் எழுதியிருக்கிற டிராவிடியன் இயர்ஸ் என்கிற புத்தகம், அந்த புத்தகத்திலே மிக தெளிவாக சொல்லுகிறார். 2006 மரியாதைக்குரிய சகோதரர் மிக தெளிவாக சொன்னார். 2006 தான் அவர் அந்த ஆண்டை அவர் தான் குறிப்பிட்டு சொன்னார். சரியான கணக்கு. அங்கதான் முதல் இது தொடங்குது, ஒரு விவாதம் ஆகுது. இலவசங்கள் கொடுப்பது என்பது எப்படி இருக்க வேண்டும் என்கிற விவாதம் மிக சரியான கணக்கு. அது 2006 தான் தொடங்குது. இந்த 2006 இலவசங்கள் கொடுக்கப்படுகிற நிகழ்வு தொடங்கிய பிறகு, அதன் பிறகு இருக்கிற 10-15 ஆண்டுகள் நாம் எடுத்து பார்த்தால் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகரித்திருக்கிறது என்பதுதான் ரிப்போர்ட். 1973-74 56 விழுக்காடாக இருந்த ஏழைகளினுடைய எண்ணிக்கை, ஏழை மக்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் இருந்தவர்களினுடைய எண்ணிக்கை 22 விழுக்காடாக மாறியிருக்கிறது. இதில் 31 ஆண்டுகள் ஆட்சி செய்த இயக்கத்தினுடைய பிரதிநிதியாக பேசுகிறேன், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பிரதிநிதியாக பேசுகிறேன் என்பதில் எனக்கு பெருமை. எந்த தரவுகளுமே இல்லாமல் போகிற போக்கிலே மருத்துவத்தை நீங்கள் இலவசமாக கொடுங்கள். அதற்காகத்தானே 2000 அம்மா மினி கிளினிக்குகளை கொண்டு வந்தோம். தமிழ்நாட்டில் 2000 அம்மா மினி கிளினிக்குகள், கிராமந்தோறும் அம்மா மினி கிளினிக்குகள். மரியாதைக்குரிய ஐயா துக்ளக் ரமேஷ் அவர்கள் சுட்டிக்காட்டினார், அரசு கொடுக்கிற மருத்துவமனையின் தரத்தை உயர்த்துங்கள், உயர்த்தி இருக்கிறோம். வந்துன்னு திமுக மூடிடுச்சு. எனவே ஐயா துக்ளக் ரமேஷ் அவர்களினுடைய அந்த கருத்தோடு நான் இப்பொழுது உடன்படுகிறேன். 2000 மினி கிளினிக் ஏன் மூடுறீங்க? மூடிட்டு வீடு தேடி மருத்துவம் வரும், இல்லம் தேடி. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. எனக்கு நோய் வந்து விட்டது என்றால் நான் தான் மருத்துவரை தேடி போக வேண்டும். மருத்துவர் இதற்கு தினந்தோறும் என் வீட்டிற்கு வந்து கதவை தட்ட வேண்டும். நன்றாக இருக்கிறாயா? அப்படி ஒரு கேட்டால் முதலமைச்சரே சொல்லுகிறார் 2 கோடி பேரை அடைந்து விட்டது. எது? வீடு தேடி போகிற மருத்துவம், இல்லம் தேடி மருத்துவமா? அது ஏதோ ஒரு திட்டம். 2 கோடி பேருக்கு போய்விட்டது என்று சொன்னால், நாம் தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 8 கோடி என்று அப்ராக்சிமேட்டா வச்சுட்டோம்னா, நாம் பார்ப்பதிலே 25%, 10 பேர் இருந்தா 2.5 பேர் அல்லது 20 பேர் இருந்தா 5 பேர், சரிதானா கணக்கு? அவர்கள் எல்லாரும் இதை பார்த்திருக்க வேண்டும். உங்க வீட்டுக்கு யாராவது வீட்டுக்கு வந்துச்சா இல்லம் தேடி மருத்துவம்? வந்திருக்குன்னா கை தூக்குங்க. நீங்க வந்திருக்குன்னா கை தூக்குங்க. ஓகே, நன்றி. அண்ணன் கான்ஸ்டன்டைன் அவர்களை ஆதரிப்பதற்கு 4 பேரை அழைத்து வந்திருக்கிறார் என்று நான் குறித்துக் கொள்கிறேன். எனவே இருக்கட்டும், தவறில்லை. தமிழ்நாடு முழுவதும் நானும் பட்டி தொட்டி எல்லாம் கேட்டுவிட்டேன், எங்கும் வரவில்லை. ஆனால் நான் மறுபடியும் கேட்பது, அந்த பக்கத்திலே இருந்து வைத்த அத்தனை வாதங்களும் ஆரோக்கியமான வாதங்கள், மாற்று கருத்தில்லை. விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு அரசை நடத்துகிற கட்சி இருக்கவே முடியாது. அந்த விமர்சனங்களை நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் நான் கேட்பது, அதையெல்லாம் மாற்றுவதற்கான முயற்சிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இதே நீட் தேர்வை ஐயா குறிப்பிட்டு சொன்னாங்க. நீட் தேர்வு வந்த பிறகும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்து கொண்டுதானே இருக்கிறது. கட்டண கொள்ளை நடைபெறுகிறதே. நான் சொல்லுகிறேன், நீட் தேர்வு தமிழ்நாட்டிலே இருக்கிற மாணவர்களை பாதிக்கும் என்று சொல்லி உச்சநீதிமன்றம் தேர்வை நடத்தித்தான் ஆக வேண்டும் என்று உத்தரவு போட்ட பிறகு, அந்த தேர்வு தமிழ்நாட்டிற்குள் வந்த பிறகு யார் அதிகமாக பாதிக்கிறார்கள் என்பதை பார்த்து அரசு பள்ளிக்கூடத்திலே படிக்கிற ஏழை வீட்டு பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி 7.5 விழுக்காடு உள்இட ஒதுக்கீடு கொண்டு வந்ததோடு மட்டுமல்ல, அந்த பிள்ளைகள் மருத்துவக் கல்லூரிக்குள்ளே போகிற போது அவனுடைய மொத்த கட்டணத்தையும் அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று இலவசமாக கல்வியை கொடுத்தது எடப்பாடியார் அவர்களுடைய அரசு. ஏன் உங்களுக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல? அப்ப மாயாஜாலம் போட்டு, மந்திரம் போட்டு எந்த தலைவனும் ஒரு நாட்டை மாற்ற முடியாது. ஒரு அரசு அதற்காக முயற்சி அப்படி செய்கிற போது, அண்ணன் துக்ளக் ரமேஷ் அவர்கள் சொன்னார், சில இந்த ஊழல்கள் நடைபெறுகிறது, நீங்கள் உங்களுடைய ஆட்சி காலங்களிலே தானே அந்த டிபார்ட்மெண்ட் மந்திரிக எடுத்துட்டு போயிடுறாங்க என்றெல்லாம் சொன்னார். இது உண்மையிலேயே ஒரு விமர்சன கருத்து. அதை சரி செய்ய வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு நடக்கிற திமுக ஆட்சியில பல இடங்கள் நடக்குது. நீங்க இங்க வேற அணி இப்படி போட்டு விட்டுட்டீங்க. அந்த பக்கம் உட்கார்ந்து நிறைய செய்தி பேச வேண்டி இருக்கு என்ன. ஆனா நிறைய அது அண்ணன் சொல்லுவதிலே, அண்ணன் துக்ளக் ரமேஷ் அவர்கள் சொல்லுவதிலே எந்த பிழையும் இல்லை. ஆமாம், இதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டியவை. ஆனால் இந்த நிர்வாக கோளாறுகள் நடைபெறுகிறது என்பதற்காகவே நீங்கள் இந்த திட்டங்களே தவறு என்று பேசுவது எப்படி நியாயமானதாக இருக்கும்? அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்காக தான் நீங்க திட்டமே போடுறீங்கன்றார். அப்படி சொல்றார். அதையே அவருடைய அணியில, இன்றைக்கு அவருடைய அணியில இருக்கிற என்னுடைய அன்பு சகோதரர் அவரே மறுத்தார். எப்படின்னா, அவர் பேசுகிற போது சொல்லியே பேசினார்,
இவங்க மக்கள் எல்லாம் இதாக இருக்காங்க, நீங்கள் என்ன கவர்ச்சிகர திட்டங்கள் கொடுத்தாலும் அதை பார்த்து மக்கள் ஓட்டு போடுறதில்லை. அதைத்தான் நானும் சொல்கிறேன். கவர்ச்சி இப்போ நாங்கள் ஒரு திட்டத்தை நிறைவேற்றி அந்த திட்டத்தை மக்களுக்கு அமுல்படுத்திய பிறகும் ஆட்சி மாற்றம் ஏன் நடக்கிறது தமிழ்நாட்டில்? அப்போ மக்கள் அதை கவர்ச்சியாக பார்க்கவில்லை. திமுகவினுடைய நண்பர்கள் தான் அண்ணன் நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டாங்க. நானும் சில கேள்விகளை வைக்க வேண்டும் இல்லையா? வழக்கமாக அவருக்கு கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறவன் நான். அவங்களுடைய திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர்களே தொலைக்காட்சி விவாதங்களிலே சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள், மாணவர்களுக்கு நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்கிறோம். சொல்லிவிட்டு பேசாமல் இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் கட்சியிலே ஒரு மூத்த தலைவராக மரியாதைக்குரிய ஐயா துரைமுருகன் இருக்கிறார். அவர் மேடையிலே பேசுகிற போது அம்மாளுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம், பிள்ளைக்கு 1000 ரூபா கொடுக்குறோம் என்று நாம் இந்த அரங்கத்தில் பதிவு செய்ய முடியாத அளவிற்கு கேவலமான வார்த்தைகளால் சொல்லுகிறார். சிம் கார்டை போட்டு ஆளுக்கு ஒருத்தங்க கூட பேசிட்டு இருங்க. பேசினாரா இல்லையா? இது என்னன்னா திட்டம்னா அவங்களே சொல்றது இளைஞர்களை கவர்வதற்கான திட்டம் என்று சொல்லுகிறார்கள். மாணவர்களை கவர்வதற்கான திட்டம். நான் சொல்லுகிறேன், அதிமுகவின் திட்டங்கள் கவர்வதற்கான திட்டங்கள் அல்ல, கவர்ச்சிகரமான திட்டங்களை நம் வீட்டு கஜானாவுக்குள்ளே மீண்டும் விழுகிற மாதிரி காசு போடுகிற திட்டங்களை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு நாளும் செய்ததில்லை என்பதையும் இந்த மன்றத்திலே பதிவு செய்து, எனவே இந்த திட்டங்கள் மக்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு தேவைப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் செய்திருக்கிறோம். கவலையே வேண்டாம். 2026 தேர்தலிலே வெற்றி பெறுவோம். மீண்டும் மக்களுக்கு நல்ல திட்டங்களை நிறைவேற்றுகிற வாய்ப்பை மக்கள் தருவார்கள். நன்றி அண்ணன் கல்யாணசுந்தரம் அவர்களே. நிறைய வளர்ச்சிக்கு என்ன செய்தீர்கள், வளர்ச்சிக்கு என்ன செய்தீர்கள் அப்படின்னு இந்த பக்கம் கேட்டாங்க. அவங்க செஞ்ச விஷயங்கள் எல்லாமும் பட்டியலிட்டு அண்ணன் பேசி இருக்கின்றார். நிறைவாக இது கவர்ச்சியே என்கிற அணியில் திரு கணேஷ்குமார் அவர்களை பேச அன்போடு இருக்கின்றார். எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் ஒரு மையப்புள்ளியில் தெளிவாக இருந்தாங்க. இப்போ நானும் அதை தொடாமல் பேசினா சரியாக இருக்காது என்பது தான். மரியாதைக்குரிய அண்ணன் கான்சன்ட்ரேட் ரவிச்சந்திரன் அண்ணன் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறது, அமெரிக்காவை தொட்டு தான் எல்லாம் பேசினாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஒரு பொருளாதார வீழ்ச்சியை அமெரிக்கா சந்திச்சுது. இப்போ தான் புரியுது அதற்கு என்ன காரணம் என்று. தமிழ்நாட்டில் 2006 துவங்கப்பட்டது பல மாநிலங்களை கெடுத்து இன்னைக்கு அமெரிக்காவையே கெடுக்கக்கூடிய அளவிற்கு, பொருளாதாரத்தை வீழ்த்துகின்ற அளவிற்கு முன்னேறி இருக்கிறது என்று சொன்னால் இதை நம்ம என்ன சொல்கிறது? ஒரு வங்கியே மூடிட்டு போயிட்டாங்களாம், லேமன் பிரதர்ஸ்னு. அப்போ இந்த இலவசங்களுடைய நிலைமை எப்படியாக இருக்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய அண்ணன் கல்யாணசுந்தரம் கூட தெளிவாக சொன்னார். வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது. பிலோ பாவர்ட்டி லைன், பொருளாதாரத்தில் பின்னடைந்தவர்களுடைய எண்ணிக்கை 22% குறைந்திருக்கிறது. அப்போ இன்றைக்கும் ஏன் சமூக நலம் சார்ந்த திட்டங்கள் 1 கோடி குடும்பத்திற்கு மேலாக சென்றடைகிறது என்று சொன்னால் பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கக்கூடிய அந்த கணக்கு குறையவில்லை என்று தானே அர்த்தம். இன்றைக்கும் 1 கோடி குடும்பத்திற்கு 1000 ரூபாய் சென்று கொண்டு இருக்கிறதுனா என்ன அளவீடு வச்சு கொடுக்குறாங்க? அவங்க மட்டும் ஓட்டு போட்டால் போதுமா? அதுதான் சொல்ல வரேன். நீங்கள் கொடுக்கின்ற திட்டங்கள் எதுவும் உங்களுடைய தேர்தல் வெற்றியை மட்டுமே தீர்மானிக்கிறதே தவிர எந்த ஒரு அடிப்படை ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தவில்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. தெளிவாக புரிஞ்சுக்கணும். எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையும் எப்படிப்பட்ட ஒரு திட்டமும் இங்கே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. உதாரணத்துக்கு இன்றைக்கு கடந்த பட்ஜெட், தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட், தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வருவாய் 3.5 லட்சம் கோடி. அதில் டாஸ்மாக்லேருந்து வரக்கூடிய வருமானம் இதையெல்லாம் சேர்த்தா 2,20,000 கோடி. இவர்கள் வாங்கிய கடன் எவ்வளவு தெரியுமா? 1,63,000 கோடி. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 1,50,000 கோடிக்கு மேல் இந்த இலவசங்களுக்கு மட்டும் நீங்கள் செலவு செய்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த நாடு எப்படி வளர்ச்சி அடையும்? அப்பா என்று சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய முதலமைச்சர் இங்கே வீட்டில் எல்லாம் அப்பா பிள்ளைகளை திட்டுறது போல் இங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் என்ன சொல்வார்கள் என்று எண்ணி பார்த்து இந்த கடன் சுமையை குறைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளணும். அதை தான் நாங்கள் மீண்டும் கேட்குறோம். பொருளாதார சிந்தனை, பொருளாதார சிந்தனை, பொருளாதார சிந்தனை என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் வளர்ந்து விட்டது என்று சொன்னால் இலவசங்களை ஏந்தி யாரும் நிற்க மாட்டாங்க, யாரும் கையேந்தி நிற்க மாட்டாங்க. மரியாதைக்குரிய கல்யாணசுந்தரம் அண்ணன் சொன்னார், என்னுடைய உரிமையை நான் ரேஷன் கடையில் போய் கேட்குறேன். வாக்கு கூட தான் என் உரிமை. தேர்தலுக்கு முதல் நாள் வீட்டுக்கு வந்து கொடுக்குறீங்கல்ல, 1 மணி நேரத்தில் கொடுக்குறீங்கல்ல, ஏன் ரேஷன் என் வீட்டுக்கு வந்து சேர மாட்டுது? என்னுடைய உரிமை தானே, என்னை தேடி தானே அது வரணும், நான் ஏன் அதை தேடி போகணும்? அப்போ நிலைமை என்ன இருக்கிறது? எனக்கு அது தேவையாக இருக்கிறது, அத்தியாவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த பொருளை நான் வாங்கலைன்னா நாளைக்கு எனக்கு கிடைக்காதோன்ற நிலைமை, மனநிலை இருக்கிறது. அதனால் நான் தேடி ஓடி போய் நிற்க வேண்டிய சூழ்நிலையில் இத்தனை ஆண்டு காலம் ஆண்டு விட்டு அரசாங்கம் என்னை வைத்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால்
இலவசங்கள் என்பது அன்றைய தேவையை தான் தீர்க்கும். ஆனால் பொருளாதாரத்தில் எங்களை முன்னேற்றுவதற்கான தரங்களை கொடுங்க. ஒரு காலத்தில் தமிழ்நாடு சமூக நீதியில் முன்னேறிய மாநிலம், வழிகாட்டியாக இருந்தது. இன்னைக்கு எதை வழிகாட்டி தான் சொல்றீங்க? 1000 ரூபாய் இலவசம் கொடுத்ததை மத்திய பிரதேசில் 1000 ரூபா கொடுக்குறோம். நாங்கள் குஜராத்தில் 1500 கொடுத்துட்டோம். சமூக நீதியை முன்னிறுத்துவதற்காக இருந்த பெருமை கொண்ட மாநிலமாக இருந்த தமிழ்நாடு டாஸ்மாக கவர்மெண்ட் கொண்டு வர்றதில், இலவசங்களை கொண்டு போய் சேர்ப்பதில் முன்னோடி மாநிலம் மாறினா இது பெருமைப்படக்கூடிய விஷயம் அல்ல. ஏன்னா இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மரியாதைக்குரிய அண்ணன் அஸ்வதாமன் இங்க செய்யறத அத்தனை மாநிலங்களும் திருப்பி செய்யறாங்க அப்படின்னா அதுல ஏதோ சரியா இருக்கிறதுனால தானே. அதை தான் இப்போ நாங்கள் சொல்கிறேன் இல்லையா. 2006 தமிழ்நாடு பொருளாதார வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சுது. இன்னும் கொஞ்ச நாளில் மத்திய பிரதேசம் அடையும், இன்னும் கொஞ்ச நாளில் அமெரிக்கா அடையும். எப்படி தமிழ்நாட்டை கெடுத்தார்களோ இதே போல் மற்ற மாநிலங்கள் எல்லாம் வீணாவதற்கான சூழ்நிலையை இன்றைக்கு இங்கே 2006 திமுக அரசு தொடங்கிவிட்டது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஏன்னா அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? தேர்தல் வெற்றி மட்டும்தான். வாழ்க்கை தரம் முன்னேற வேண்டும், இந்த மக்கள் நல்லா இருக்க வேண்டும்ன்றது கிடையாது. அம்மா கிளினிக் திறந்தீங்க, மகிழ்ச்சி. ஏன் அந்த திட்டம் ஃபெயிலியர் ஆச்சு? சிந்திக்க வேண்டுமா வேண்டாமா? அது திமுக அரசு மூடிவிட்டது, திமுக அரசு கைவிட்டு விட்டது. மக்கள் மீது அக்கறை இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வட்டி கட்டுறது ஒரு மாசத்துக்கு 200 கோடி வட்டி கட்டுறீங்க. 200 கோடி வட்டி கட்டினா எங்க போகும்? வட்டி கட்டுவதற்காக செலவழிக்கிறீர்களே தவிர மூலதன செலவிற்கு என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய மீண்டும் ஒரு கேள்வி. எனவே தயவு செய்து மீண்டும் தேவையான இலவசங்கள், தேவையில்லாத இலவசங்கள் என்று பிரித்து பார்த்து, அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றி 1000 ரூபா இல்லை 5000 ரூபா கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் என்று இந்த மக்கள் சொல்லுகின்ற நிலைமையை உருவாக்குவது தான் ஒரு நல்லாட்சியாக இருக்குமே தவிர, நாங்கள் இத்தனை பேருக்கு கொடுத்தோம் என்பது நல்லாட்சியாக இருக்காது என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. நன்றி திரு கணேஷ்குமார் அவர்களே. நிறைவாக இலவசங்களுக்கு பின்னால் வளர்ச்சியே இருக்கிறது என்று பேச திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நான் பேசியதில் அமெரிக்காவை கோடிட்டு காட்டினீர்கள், சைனாவை கோடிட்டு காட்டினீர்கள் அப்படின்னு நான் சொன்னாங்க. நான் காட்டியது எதற்காக என்றால், உலகத்தின் வளர்ந்த நாடுகளாக கருதப்படுகிற அமெரிக்காவிலும் சைனாவிலும் ஏழ்மை இருக்கிறது. நீங்கள் பேசுவது கேட்பதற்கு நன்றாக இருக்கும். கேழ்வரகில் தேன் வடிகிறது என்று சொன்னால் பேசுகிறவனுக்கு அது நன்றாக இருக்கலாம், கேட்பவர்களுக்கு அதில் தேன் எப்படி வடிய முடியும் என்ற கேள்வி வேண்டாமா? தமிழ்நாட்டிலே காசு கொடுத்தால் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்கக்கூடிய திட்டங்களை எதையாவது பாட்டாளி மக்கள் கட்சியோ நாம் தமிழரோ இதுவரைக்கும் வைத்திருக்கிறதா? ஒரு நிமிஷம், திட்டங்களை சொல்லுங்க, திட்டங்களை சொல்லுங்கன்னு சொன்னோம். இருங்க, சரி, ஓகே ஓகே, காம் டவுன் இருங்க. ஆக நம்ம சொன்னது என்ன அப்படின்னா, எந்த ஒரு தேசத்தில் எவ்வளவு வளர்ந்தாலும் ஏழ்மை என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் 80களில் நாங்கள் பள்ளிகளில் படிக்கிற போது எங்கள் ஊரில் 4 வீட்டில், அந்த கிராமத்தில் 4 வீட்டில் சைக்கிள் இருந்தால் அவன் பெரிய பணக்காரன். இன்னைக்கு உண்மைதான், உண்மை. கிராமத்தில் கார்கள் நிற்கிறதா இல்லையா? இப்போ அந்த ஊரில் இந்த காரை பார்க்குறவங்க இப்போ எல்லார் வீட்லேயும் பைக் இருக்கும், சைக்கிள் இருக்கிறவன் ஏழை ஆயிடுவான், அவன் பைக்குக்கு வரணும்னு ஆசைப்படுவான். இதுதான் உலகத்தினுடைய வளர்ச்சி. எது ஒன்று இன்றைக்கு பணக்காரத்தனமாக நினைக்கப்படுகிறதோ 20 ஆண்டுகளில் அது ஏழ்மையின் குறியாக மாறும். அதுதான் வரலாறு. இங்கே எங்கள் கூட இருந்துக்கிட்டே ஒருத்தர் இந்த கூட இருந்தே கொதவலையாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கள் அண்ணன் அஸ்வத்தாமன் வந்தார். மோடி பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்திட்டார். ஏங்க 50 லட்சம் கோடி கடன் இதுவரைக்கும் இருந்தது, உங்கள் ஆள் 200 லட்சம் கோடி ஆக்கி வச்சிருக்கிறார், 150 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கிறார. இது யார் செய்தது? நாங்கள் வாங்கினதா, நீங்கள் வாங்கினதா? 150 லட்சம் கோடிக்கு நீங்கள் பொருளாதாரத்தில் கடனை வாங்கிட்டு இன்னைக்கு 1 பவுன் தங்கம் 1 லட்சம் ரூபாங்க. சிலிண்டர் 450 ரூபாய்க்கு கொடுப்போம், நீங்கள் 1100 ரூபாங்க. தங்கம் எங்கே இருக்கு? சிலிண்டர் எங்கே இருக்கு? பெட்ரோல் டீசல் விலை எங்கே இருக்கு? இன்னொன்று சொன்னார், சிலிண்டரை மோடி கொடுத்தாரு. இதை தமிழ்நாட்டில் சொல்லாமா? 2007 கேஸ் ஸ்டவ்வும் சிலிண்டருக்கான அட்வான்ஸும் முதலில் கொடுத்தவர் தலைவர் கலைஞர். யாரும் மறக்க முடியாது. தொலைக்காட்சி மட்டும் நாங்கள் கொடுக்கல, தொலைக்காட்சியை கொடுத்தது என்பது ஒரு அறிவு வளர்ச்சி. கேளுங்களேன், அன்னைக்கு எத்தனை வீடுகளில் தொலைக்காட்சி அவங்கவுங்க வீட்டில் இருந்து பார்த்தாங்க.
எத்தனை பேர் போய் நின்னாங்க? பக்கத்து வீட்டில் போய் அவமானப்பட்டது பல பேர் உண்டு கிராமத்தில், தெரியுமா? ஆனா தொலைக்காட்சியை கொடுத்ததுக்கு பிறகு இன்றைக்கும் சொல்லுகிறேன், அரசியல் விழிப்புணர்வும் சமூக விழிப்புணர்வும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்திருப்பதில் தொலைக்காட்சி பெட்டிக்கு மிகப்பெரிய பங்குண்டு. யாரும் மறுக்க முடியாது. பேசுறது பேசலாம். நீங்க சொல்றீங்களே, ஒரு தத்துவம் சொல்றீங்க பாத்தீங்களா, மீனை பிடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்கன்னு. மீனை பிடிப்பதற்காக பிள்ளைகள் கற்றுக்கொண்டிருக்கிற போது தகப்பனையும் தாயையும் தக்க வைப்பதற்காக கொடுக்கப்படுவதுதான் இந்த இலவசம். போகிற போக்கில் உனக்கு தண்ணியை கொடு, நல்ல தேனை கொடு, பாலை கொடுன்னு சொல்ல என் டேட்டா வச்சு பேசிட்டு இருக்கிறேன் நான். 17,113 கோடியில் விட்டுட்டு போனது அதிமுக. இன்னைக்கு 5 வருஷத்துக்குள்ள நாங்க இதை 32,83,000 கோடி நீங்க எடுத்து பார்க்கலாம். அண்ணா ரமேஷ் அதை செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ 2 மடங்கு உற்பத்தி பெருகி இருக்கு. நான் கேட்குறேன், கடன் இங்க இருக்கிற கடன் ஒவ்வொரு தமிழனுக்கும் சொந்தம்னா இந்த உற்பத்தியும் ஒவ்வொரு தமிழனுக்கும் சொந்தமா இல்லையா? அப்படித்தானே? அப்படி பார்த்தா நான் சொல்றது 1.25 லட்சம் உனக்கு கடன் இருக்கிறது தலைக்கு மேல் என்று சொன்னால் சத்தியமாக சொல்லுகிறேன் 4 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு தமிழனுக்கும் சொத்து இருக்கிறது. அப்படித்தானே அர்த்தம்? உற்பத்தி இது என்ன? அதாவது தத்துவார்த்தமாக நான் டேட்டா, ஐ ஆம் ஸ்பீக்கிங் ஆன் டேட்டா. நான் எனக்கு இந்த பொய் பேசலாம் தெரியாது. இப்போ அண்ணன் கேட்டார்ல ரமேஷ், பொருளாதார நிபுணர்கள் என்ன செய்தார்கள்? இதுதான் அவங்க செஞ்சது. 50 வருஷத்துல இருந்த பொருளாதார வளர்ச்சியை 5 வருஷத்தில் 2 மடங்காக்கி காட்டிய பெருமை பொருளாதார வல்லுநர்களுடைய ஆலோசனைக்கு உண்டு. அது தளபதி மு.க. ஸ்டாலினுக்கு உண்டு. அந்த பெருமை மறக்க முடியுமா உங்களால? பொருளாதாரத்தில் இன்னொன்றையும் சொல்லுகிறேன், பொருளாதாரத்தில் தகுதி இருந்தவனுக்கு மட்டும்தான் கடன் வாங்க முடியும். இன்னும் சொல்லுகிறேன், பொருளாதார தத்துவமே எது என்று சொன்னால் எந்த முதலாளியும் கடன் இல்லாதவன் இல்லை. யாராவது ஒரு முதலாளி கை தூக்குங்க பாப்போம், நான் கடன் இல்லாம நான் தொழில் முதலாளியா இருக்கிறேன் அப்படின்னு. அண்ணா கல்யாணம் சொல்றாரு, அவங்க தகுதியை உருவாக்கி வச்சாங்களா, நீங்க வந்து கடன் வாங்கிட்டீங்களா? அது அவங்களுக்கு எப்பவுமே எப்படின்னா, நாங்க கோயம்பேடு இதை கட்டி வைப்போம், எல்லாம் முடிச்சுட்டு போயிடுவோம், வந்து திறந்து வைக்கப்பட்டது அதிமுகவால் அழகா அடிப்பாங்க, சும்மா நச்சு நடிப்பாங்க. இன்னொன்னு சொல்றாரு நம்ம ஆளு அஸ்வத்தாமன் சொல்றாரு, நாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் வாக்குறுதியெல்லாம் கொடுக்க மாட்டோம், நாங்க ரொம்ப விளம்பரம் எல்லாம் செய்ய மாட்டோம். உலக தலைவர்களில் அதிகமான விளம்பர செலவு செய்யக்கூடிய ஒரே தலைவர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் ஆர்டிஐயில் வாங்கியிருக்குங்க. தனிநபர் வருமானத்தில் இன்றைக்கு இந்தியாவில் முதலிடத்தில் இருப்பது தமிழ்நாடு. தனிநபர் வருமானம் எப்படி கூட முடியும்? பொருளாதாரம் கூடணும். பொருளாதாரம் கூட வேண்டும் என்று சொன்னால் இன்க்ளூசிவ் growth இருக்கணும். மக்களை தேடி மருத்துவம் ஒரு திட்டம், இது உங்களுக்கு வந்துச்சான்னு கேட்டால் அது உருவாக்கப்பட்டதே கிராமப்புறத்துக்கு, அது எப்படி சென்னைக்கு வரும்? இன்னைக்கும் சென்னையில் உயர்தர மருத்துவங்கள் இந்த அரசு மருத்துவமனைகளில் கொடுக்கிறது. இன்னைக்கு ஒன்று தெரியுமா, நீங்கள் சொல்கிறீங்களே சுகாதாரத்தை கொடுங்கன்னு, என் தம்பி கிம்லருக்கு சொல்கிறேன், இந்தியாவின் மருத்துவ தலைநகரம், கேபிட்டல் ஆஃப் மெடிசன், எங்கள் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எது என்று கேட்டால் சென்னை தான். அப்போ இந்தியாவில் இருப்பதில் கல்வியில் நாம் முன்னேறி இருக்கிறோம், தொழிலில் நாம் முன்னேறி இருக்கிறோம், தொழிற்சாலைகளில் 41,000 தொழிற்சாலைகளோடு முன்னணியில் இருக்கிறோம். அதே போன்று உயர்கல்வி படிப்பதிலே 53% உயர்கல்வி படிப்பிலே நாம் முதலிடத்தில் இருக்கிறோம். ஒவ்வொன்றாக இன்றைக்கு இந்தியாவில் ஏனைய மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது தமிழ்நாடு முன்னணியில் இருப்பதை எங்களுக்கு எதிரான ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரங்களே சொல்லுகிறது என்று சொன்னால் தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வளர்ச்சியின் பின்னால் நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த இலவச திட்டங்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், சமூக நல திட்டங்கள் நிச்சயமாக அதன் பெரும் பங்களிப்பை அளிக்கிறது. எனவே இது தொடரும். இதை தொடர்வதற்காக 2026 மீண்டும் எங்கள் ஆட்சி வரும். நன்றி, வணக்கம். நன்றி. இப்போ இங்கே எல்லாமே இலவசமாக கொடுக்கலாங்க, எனக்கு வந்து இல்லை, எனக்கு எந்த இலவசம் அரசாங்கம் கொடுத்தாலும் அந்த இலவசம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் எத்தனை பேர் சொல்லுவீங்க? எனக்கு எந்த இலவசமுமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம், இலவசமாக கல்வி வேண்டாம், இலவசமாக சுகாதாரம் வேண்டாம், இலவசமாக குடிநீர் வேண்டாம், இல்லை எந்த உட்காரு இல்லை, இலவச கல்வியும் வேண்டாம், இலவச குடிநீரும் வேண்டாம் சொல்லக்கூடியவங்க இங்கே யாராவது இருக்கீங்களா? அந்த இலவசம் கூட வேண்டாம் அப்படின்னு யாரும் சொல்லலை. எந்த இலவசம் வேணாலும் வாங்கிக்கிறோங்க, கொடுங்க, வாங்கி வச்சுக்கிறோம், நீங்கள் எப்பயோ கொடுக்குறீங்க, நாங்கள் வாங்கி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? சரி, நான் கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். அப்போது
தேவையான இலவசங்களை கொடுங்கள், நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர்? எங்களுக்கு எது தேவையோ அதை கொடுங்க, நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கீங்க. அப்போ எல்லாருமே மேடையின் கீழே இருப்பவர்களும் மேலே இருப்பவர்களுமே எந்த புள்ளியில் இணைகிறாங்கன்னா, சில இலவசங்கள் தேவை, சில இலவசங்கள் தேவையே இல்லை. அப்போ இதில் எந்த அணி தேவையான அணி, எந்த அணி தேவையில்லாத அணின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அங்கே தான் வந்து நிற்கிறாங்க இல்லையா? இப்போ இந்த அணிலேயே இலவசங்களால் வளர்ச்சி இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அணிலேயே நம்ம என்ன மாதிரி முரண்பாடுகளை பார்க்குறோம்? நாங்கள் கொடுக்குற இலவசம் நல்ல இலவசம், அவங்க வந்து கொடுத்தா அது கெட்ட இலவசம் அப்படிங்கிற மாதிரியான முரண்பாடுகளை பார்க்குறோம். அப்போ இது எது தேவை எது தேவையில்லைன்னு எப்படி முடிவெடுக்கிறது? யார் முடிவெடுக்கிறது? அதை சீர்தூக்கி பார்த்து அளந்து சொல்லணும் இல்லையா? யாரால் சொல்ல முடியும்னா உங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். உங்களுக்கு எந்த மாதிரியான இலவசங்கள் தேவையோ, நான் திரு கணேஷ்குமார் அவர்கள் கூட சொன்னார், மக்கள் இப்போ ரொம்ப அறிவாயிட்டாங்க பாருங்கள், வாஷிங் மிஷின் கொடுக்குறேன்னு சொன்னால் கூட ஓட்டு போடலை அப்படின்னு. அது மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் தேர்ந்தெடுக்க பழகி கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாக்கை நம்பி இருப்பவர்களும் பழகிக் கொள்வார்கள். இப்படிலாம் பழகி 2026 நிறைய தேர்தல் அறிக்கை வரப்போகுது. அது நீங்கள் எப்படி சீர்தூக்கி பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறதுல தான் சூட்சமே அடங்கியிருக்கு.